राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं हरणमः पार्वती पतये गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय साक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम कोदण्डमण्डितकरादि कमलायताक्षादि मार्ताण्डवंशतिलकादि मनुजेन्द्रवेषादि सीतामुखाब्जमधुपाति सकलाभिरामादि रामात्परं किमपि तत्त्वमहं न जाने अश्वत्थमूले महसा समाधौ प्रकाशते यो इति राजवर्यः श्रीवैद्यनाथाख्यमखीसमस्तान् अनन्तरामाख्यमखीसमस्तान् भक्तान् सदा रक्षतु भक्तिविश्यः अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं विभावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। अग्निहोत्र समो धर्मो न भूतो न भविष्यति அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதாளுடைய வாக்கியம். கார்கபத்தியம் தட்சிணாக்னி ஆகவனியம்னு சொல்லப்படுற அந்த அக்னிஹோத்திரத்துக்கு சமானமான தர்மம் இல்லைன்னு 3 அக்னியும் திரேதாக்னின்னு பேர். திரேதாக்னியை ஆராதிக்கிறவன் அக்னிஹோத்ரி. அவன் செய்யக்கூடியதானது அக்னிஹோத்திரம். சாயரக்ஷ வேலையும் கால வேளையிலையும் பயசினாலேயோ அதாவது பாலாலேயோ அக்ஷதையாலேயோ இன்னும் பல திரவியங்கள் சொல்லியிருக்கா. 12 திரவியங்கள் இருக்குது அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு. அதில் ஏதோ ஒரு திரவியத்தினால
பகவான் ஆராதிக்கிறவன் இருக்கானே அவனுக்கு மேலே உயர்ந்தவன் இல்லை. அம்பாளுக்கு 8 சரீரமா, அதில் ஒரு சரீரம் அக்னிஹோத்ரியோட ரூபமா. பரமேஸ்வரனுக்கு 8 சரீரம்னு சந்திரசேகர அஷ்டகம் சொல்கிறது. மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள சந்திரசேகர அஷ்டகம். சோமவாரிண பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம் சந்திரசேகரமஸ்ரயே மம கிங்கரிஷ்யதி வையமஹா. சோம சந்திரன் ஒரு சரீரம், வாரினா ஜலம், ஜலம் ஒரு சரீரம், பூமி ஒரு சரீரம், அக்னி ஒரு சரீரம், காத்து ஒரு சரீரம், ஆகாசம் ஒரு சரீரம், சூரியன் ஒரு சரீரம். 8வது யாருன்னால் சோமபாணி லகாகிருதிம், சோமயாகம் பண்ணின தீட்சிதர். சோமவாரிண பூஹுதாசன சோமபாணி லகாகிருதிம். அதனால பெரியவாள்லாம் யாராவது அக்னிஹோத்ரி வந்தனம் பண்ணா கூட, நானே சின்ன வயசில் பார்த்துருக்கேன், எங்கள் பெரியவாள்லாம் காஞ்சி மகானை போய் சேவிக்க போனோமானா இரும்பாள். நமஸ்காரம் பண்ண வந்தால் இருன்னு சொல்லிவிட்டு தன்னோட தண்டத்தை எடுத்து முன்னாடி வச்சுப்பாள். நமஸ்காரம் பண்ணுறது தண்டத்தை எடுத்து முன்னாடி வச்சுப்பாள். சொல்லுவாள், நீ நான் ஆராதிக்கிற சந்திரமௌலீஸ்வரனுடைய ஸ்வரூபம்னு சாஸ்திரம் சொல்கிறது, அதனால் இந்த நமஸ்காரம் இந்த சந்நியாச தர்மத்துக்கு அப்படிம்பாள். நான் நேராக வாங்கிக்க கூடாது, ஏன்னா என்னோட சந்திரமௌலீஸ்வரன் வேற இல்லை, யாகம் பண்ணவாள் வேற இல்லை. அதனால் அக்னிஹோத்ரி எல்லாரையும் விட உயர்ந்தவர். அவர் கையில் கொடுக்கறதுக்கு மேலே புண்ணியம் ஒன்றும் இல்லை. அனந்தந்து அக்னிஹோத்ரினே அப்படின்னார் பீஷ்மரும். அனுசாசனிக்கு வருவார், சாந்தி வருவால் தர்மங்கள் சொல்கிற இடத்துல சமம் அப்ராஹ்மணேதானம் சஹசிரம் பிராமணப்ருவே அயுதம் ஸ்ரோத்ரியேதானம் அனந்தந்து அக்னிஹோத்ரினே அப்படின்னார். சாதாரண காயத்ரி கூட ஜபிக்காத பிராமணன் இடத்துல ₹1 கொடுத்தா ₹1 கொடுத்த பலன். காயத்ரி ஜபிச்சு வேதாத்தியனமும் பண்ணியிருந்தானால் சஹசிரம் பிராமணப்ருவே. காயத்ரி ஜபிச்சிருக்கான், வேதாத்தியனம் பண்ணியிருக்கான், நெற்று கிடையாது. ஒரு தடவை அத்தியனம் பண்ணால் மறந்து போயிட்டான், அவனுக்கு பிராமண ப்ரூன்னு பேர். அவன்கிட்ட ₹1 கொடுத்தா ₹1000 கொடுத்த புண்ணியம். அயுதம் ஸ்ரோத்ரியே தானம், கனவுலையும் வேதத்தை மறக்காதே ஆமூலாகிரம் சொல்லிட்டு இருக்கிற மகான்களுக்கு ஸ்ரோத்ரியர்கள்னு பேர். அவர்கள் கையில் ₹1 கொடுத்தா என்ன பலன்னால் ₹10000 பலன்னா. பீஷ்மர் தர்மபுத்திரருக்கு சொல்லின்னு இருக்கா, தானத்துக்கு என்ன பலன் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கறதே. அப்போது பீஷ்மர் சொல்கிறார், நீ யாரிடத்துல கொடுக்க போகிறேன்னு சொல்லு, அதை கொண்டு நான் அதோட பலனை சொல்கிறேன்னா. ஷேர் மார்க்கெட்டே இருக்குது, எந்த ஷேரில் போடுறேங்கிறத பொறுத்து இருக்குது அதோட டிவிடெண்டோ பலனோ. சில ஷேரில் போட்டால் மொத்தலையும் கொண்டு போய்டுறது, சில ஷேரில் போட்டால் ₹10 போட்டால் ₹1000 கிடைக்குங்கிற ஷேரும் இருக்குது. அப்போது எதில் போடுறோங்கிறத ஒரு ₹10 தான், அதை எதில் போடுறோங்கிறது இருக்குது இல்லையா. அதுபோல் சஹசிரம் பிராமணப்ருவே அயுதம் ஸ்ரோத்ரியே தானம் இப்படி சொல்லிகிட்டே வந்தவர். தர்மபுத்திரா, 1 1000 10000னு சொன்னேன், ஒருத்தன் இருக்கான் பூலோகத்திலே, அவன்கிட்ட கொடுத்தேயானால் எவ்வளவு பலன்னு எனக்கு சொல்ல தெரியாதுன்னு விட்டார். அது யாருன்னால அனந்தந்து அக்னிஹோத்ரினே அப்படின்னா. அக்னிஹோத்ரி கையில் கொடுத்தேயானால், சோமயாகம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் கையில் கொடுத்தேயானால் அவளுக்குன்னு ஒரு தனி பலனா. இன்றைக்கி ஜடாயு மோட்சம் நவாக பாராயணத்தில் அதில் சுவாமி இந்த கடைசி சர்க்கம் இன்றைக்கி பாராயணத்தில் சொல்கிறா, அஹிதாக்னேஷ்டயாகதிஹி அப்படிங்கிறார். ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணுற காலத்தில் யாகதரி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்டயாகதிஹி அப்படிங்கிறார். பல யஜ்யங்கள், சோமயாகம் வாஜபேயாதி யஜ்யங்கள் பண்ணவனுக்கு எந்த லோகமோ, ஜடாயோ அந்த லோகம் போங்கோ, அக்னிஹோத்திரம் பண்ணுறவன் எந்த லோகம் போகிறானோ அந்த லோகம் போங்கோங்கிறான் பிரித்து சொல்கிறான். யாகதரி யஜ்ஞசீலானாம்னு சொல்லிவிட்டா. யஜ்யம் பண்ணவன்னு சொன்னாலே அதுக்குள்ளே அக்னிஹோத்திரின்னு ஆயிடுமேன்னால் அது வேற. யாகம் சில பேர் பண்ணிவிடுவாள், ஆனால் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. யாகம் பண்ணுறவாள் பல பேர் பாலாக இருக்கும், ஆனால் அக்னிஹோத்திரம் பண்ணுறது ரொம்ப சிரமம். அது தூங்குற புலியை எழுப்புறா போல அப்படின்னு வேதமே சொல்கிறது. தூங்குற புலியை எழுப்பினானா அதுக்கு தகுந்த ஆகாரம் கையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா இவனே ஆகாரமாக ஆயிடுவான். யதா வியாக்ரம் சுத்தம் போதயதி தாதுருகேவ தத்து அப்படிங்கிறது வேதம். தூங்குற புலியை எழுப்புறா போல அக்னிஹோத்திரங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா. அதுக்கு தகுந்தா போல அந்த காரியங்களை செய்யணும். பண்ணினாலானால் ரொம்ப ஸ்ரேயஸு தான்.
நம்ம சோமயாகம் 2005 நடந்ததே. கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வந்து நவாகம் சொல்லி யஜ்ஞசாலையிலேயே யஜ்ஞம் நடந்தது ஆச்சரியமாக. அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலத்துக்கு மேலே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு ஊர்லேயே இருந்தோம். ஒரு 4 முறைக்கு மேலே சுவாமிகளும் வந்திருந்தார், மகாத்மா அவளும் வந்திருந்தால் நம்ம அக்னிஹோத்திர சாலைக்கு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 4 முறை வந்திருந்தால். யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி சம்வத்சரம் துவாதசாகம் வா அப்படின்னு சௌத சூத்திரம். யாவஜீவ அக்னிஹோத்திரம் பண்ணு, இல்லை ஒரு வருஷம் பண்ணு, இல்லை 12 நாளாவது அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு உயிரை விடு அப்படின்னு சௌத கர்மா சொல்கிறது காண்ட. யாவஜீவம் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய விற்த்திக்கு சாத்தியப்படாது. ராமநவமி, கோகுலாஷ்டமி இது மாதிரி புண்ணிய காலங்கள் பிரவச்சனத்துக்கும் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துக்கும் பத்னி அழிச்சுன்னு போக முடியாது, பத்னி இல்லாமல் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது. பல நிர்பந்தங்கள் இருக்கிறதுனாலே 12 நாள்ங்கிறதும் சொல்பமாக இருக்கும். அதனால் ஒரு வருஷங்கிறத எடுத்துட்டேன் நான். ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே அக்னிஹோத்திரம் விடாமல் பண்ணிண்டு வார்ஷிக யஜ்ஞங்கள்லாம் பண்ணிண்டு ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. ஆயுஸ்ஸில் நினச்சிட்டே இருக்கலாம். அதுபோல் ஒரு புண்ணிய காலம். விஸ்வதேவம் பண்ணிண்டு, ராமாயண பாராயணம் பண்ணிண்டு, சிவ பூஜை பண்ணிண்டு, 2 வேளை ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணிண்டு சரியாக இருக்கும். அதுக்கே அக்னிஹோத்திரம்னு எடுத்துனுட்டானா நாள் முழுக்க அதுக்கே சரியாக இருக்கும். தர்ப கொண்டு வருது, சமைத்து கொண்டு வருது, பக்ஷ சாகைகள் கொண்டு வருது. 15 நாள் ஆனால் இஷ்டி வந்துவிடும், தரிசபூர்ண மாச இஷ்டிகள் முதலிய காரியங்கள் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தால் ஆனால் அவளுக்கு எல்லா லோகங்களும் வசம் அப்படிங்கிறது தான் நேற்றையிலேருந்து இந்த கதையை பார்த்துட்டு இருக்கோம். பரத்வாஜருடைய சரித்திரமே இந்த அக்னிசாலைக்கு போனார். போனதும் தேவதைகளெல்லாம் அழைச்சார், எல்லாரும் வந்தாலும் நேற்று கதை சொல்கிறோம். இதை கதையாக கேட்கக்கூடாது, அக்னிஹோத்ரிகளுடைய பிரபாவம் இது. இப்போ நான் சொன்னேன்னா என்னமோ நான் அக்னிஹோத்ரி அதனால் சொல்கிறேன்னு மனசுக்கு படலாம். சில பேருக்கு அப்படி நினைக்கக்கூடாது. அக்னிஹோத்ரிகளுடைய பெருமையே ராமாயணம் சொல்கிறது. நானும் அக்னிஹோத்ரியாக இருக்கேங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே. வாஜபேயாதி யஜ்ஞங்கள் 16 யாகங்கள் ரங்கநாதனுடைய பிரசாதத்தினாலே தாயாருடைய கிருபையினாலும் நடந்தது. ஸ்ரீரங்கத்திலே 10 யாகத்துக்கு மேலே நடந்தது. 5 அமிர்த ஸ்நானம் காவேரியில் கொள்ளடத்தில் நடந்ததுன்னால் அது ரங்கநாதன் தாயாருடைய கிருபை, அவளுடைய சங்கல்பம். ராமாயணமும் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் நான் சொன்னானா ஏதோ நான் அக்னிஹோத்ரி அதனால் சொல்கிறேன்னு தோணி போயிடும். அப்படி நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டால் 2 பேருக்கு மனசுக்கு படலாம். அதுக்காக சொல்கிறேன். 16வது வயசில் சோமயாகம் பண்ணி இங்கே முத்தன்னாவாள் அந்தராம் தீக்ஷருடைய பிதாமகால் யாவஜீவ அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தால் 63 வயசு பரியந்தான். 63 வயசு இருந்தால் அவள் யாவஜீவ அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தால். பக்கத்தில் அரசவனங்காடுன்னு ஒரு கிராமம். ஒரு கதையை சொல்லிட்டு மேலே அக்னிஹோத்ரி பிரபாவம் தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். மேலே பரத்வாஜருடைய கதைக்கு வரேன். அந்த மகாபுருஷால் அவள் தூங்கி சூரியன் பார்த்தது இல்லையா, அவள் தூங்கி சூரியன் பார்த்தது இல்லையா எங்கள் முத்தன்னாவால். அப்படின்னா என்ன அர்த்தம்? பஞ்ச உஷக்காலத்தில் எழுந்து நடுவாள். கார்த்தால எழுந்துட்டதுமே ஸ்நானம் பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் தான் சொல்லிட்டு வருவாளாம். கீழே குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின்னு ஆச்சாரியால் பண்ணதானே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். எல்லா மேதையும் கொடுக்கும், வித்யா மேதா எல்லாத்தையும் கொடுக்கும் தட்சிணாமூர்த்தி. நிதையே சர்வ வித்யானாம் பிழஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தையே நமஹா அப்படின்னு சகல வித்யக்கும் நிதியவர். நிதையே சர்வ வித்யானாம், பவரோகத்துக்கு மருந்து அவர். பிழஜே பவரோகினாம், எல்லா குருவுக்கும் குரு அவர். குரவே சர்வலோகானாம், யார் எதுனால் அவர் தான் தட்சிணாமூர்த்தி. மேதா தட்சிணாமூர்த்தி அந்த ஸ்தோத்திரத்தை இடவிடாத சொல்லுவாள். வெடியற்காலம் நெத்தியில் விபூதி இல்லாத நேரமே கிடையாதான், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்காத நாளே கிடையாதான். ராமசுவாமி சாஷில் அப்படின்னு அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். ரொம்ப ரத்னமானவாள், பல சிஷ்யால் அதில் அவர் ஒருத்தர். அதுபோல் பருத்தியூர் கிருஷ்ண சாஷில்னு அவர் ஒரு சிஷ்யர். இந்த ராமசுவாமி சாஷில் இவரை பற்றி கீர்த்தனம் பண்ணியிருக்கார், மகாகுருக்களை பற்றி. எப்பொழுதும் நெத்தியில் திரிபுன்றமான விபூதி, ஒத்தையாக இட்டுக்கக்கூடாது, குழைக்காமல் இட்டுக்கக்கூடாது. நம்மெல்லாம் பிராமண சமூகத்தில் பலது தெரிஞ்சுக்கணும். ஆபத்து காலத்தில் ஒரு ஆசூச்ச காலத்தில் தான் குழைக்காத விபூதி இட்டுக்கிறது. கோவிலில் பிரசாதம் கொடுத்தாலானா அதை போய் ஜலம் பட வேண்டாம்னு அப்படியே இட்டுக்கிறது. ஆனால் விபூதி இட்டுக்கிறது புன்றதாரணம்னு சொன்னால் குழைச்சி தான் இட்டுக்க. இதே பிராமணால் அல்லாத வாளுக்கு அப்படியே நேர் மாறுதல். அவளுக்கு தீட்டு காலங்களில் குழைச்சி இட்டுக்கணும். அவள் கர்மா பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணுறதை குழைச்சி இட்டுக்கணும். சாதாரண காலங்களில் குழைக்காமல் இட்டுக்கணும். இப்போ மாறி இருக்கு.
அவள் நித்தியம் உழைச்சி விட்டுக்கிறாள். சிவதீட்சையெல்லாம் வாங்கிட்டு அது இங்கே திருவானைக்கோவிலெல்லாம் ராத்திரி 9 மணிக்கு போனோமான அர்த்தஜாம சேவைக்கு நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் கழுத்தில் ருத்ராட்சமும் ஆயன்மார்களை பார்க்கலைங்கிற குறையே வராது. அதுபோல் கபாலீஸ்வரர் கோவில்லையும் ஒரு தடவை நான் பார்த்தேன். அர்த்தஜாம சேவைக்குன்னே பால் காய்ச்சிட்டு வரா. வந்து மீனாட்சி கோவில்லையும் பார்த்தேன், சுந்தரேஸ்வரர் கோவில்லையும் பல சிவபக்தர்கள். இன்னைக்கு நிறையா சிவனடியார்கள் சிவதீட்சை எடுத்துட்டு அதில் திருவானைக்கோவிலில் முக்கியமாக விபூதி ருத்ராட்சத்தோடு வரால் பார்க்கவே ஆசையாக இருக்கு. ஆனால் அதில் சம்பிரதாயம் என்னன்னால் குழைச்சி இட்டுக்கணும் அந்தனம், குழைக்காத இட்டுக்கணும் பாக்கி பேர்கள், ஆசூச்ச காலமாக இருந்தால் மாற்றி இட்டுக்கணும். இதெல்லாம் ஆன்மீக காண்டா சிஷ்டாச்சாரம். 3 கோடாக தான் இட்டுக்கணும், ஒரு கோடா இட்டுக்கக்கூடாது. திரிபுன்ற பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம் பாவன ருத்ராட்சோஜ்வலமாலம் பவித்ர யசசம் பாண்டுரச்சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம் சகல வேத வேதாந்த நிதானம் சதா கலித பரமாத்மே தியானம் சர்வபூத சமபாவ ஞானம் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம். சகல வேதாந்தங்களும் அறிஞ்சவர், சகல சாஸ்திரங்களும் படித்தவாள், எப்பொழுதும் நெத்தியில விபூதியும் கழுத்தில் பாவனமான ருத்ராட்சத்தையும் அணிஞ்சென்று 12 மணிக்கு வெளியில் வந்தால் கூட இப்போ தான் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு ஆள் ஒன்று ராத்திரி 12 மணிக்கு இருக்குமா, அதுபோல் நெத்தி நிறைய விபூதியும் ருத்ராட்சமும் 2 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அந்த ஊரில் குடியானவர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு வியாதின்னா டாக்டர்கிட்ட போக மாட்டாலாம், முத்தண்ணாவாள் ஸ்நானத்துக்கு போகிறதையும் சிவாலயத்துக்கு போகிறதையும் அவளுடைய காலடி மண்ணை எடுத்துன்னு போய் இடுவாலாம். ஆற்றுல உடம்பா இருக்கிறவாளுக்கு, குழந்தைக்கோ பெரியவாளுக்கோ வியாதி சரியாக போயிடுமா? வியாதி சரியாக போயிடுமா? அது மாதிரி ஒரு பவித்திரமானவாள் எங்கள் முத்தண்ணாவாளுக்கு சமானமானவாள் யாரும் கிடையாது. அசமானம் அப்படிங்கிறாள் ராமசுவாமி சாஸ்திரிகள். சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம், ஸ்மரிக்கிறவாளுடைய துக்கங்களெல்லாம் போக்கிறவாள், மனக்காமனையெல்லாம் பூர்த்தி பண்ணுறவர். சுத்தமான வஸ்திரம்தான் எப்போதும் கட்டிப்பாரான். பாண்டுர சேலம், பாண்டூர்னா வெள்ளை, சேலம்னா வஸ்திரம், இப்போது சுத்தமான வஸ்திரம் தான் கட்டிப்பார். பவித்ர யசசம் பாண்டுர சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம். அவளை நினைச்சாலே போரும் வயத்தில் இருக்கிற ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகும், ஹிருதய ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகும். ஹிருத்ரோகாதி ஹரன் பக்தியா படன் காமானவாப்புனுயாதுன்னு புத்திரபாகியம் இல்லாதவாளுக்கு புத்திரபாகியம் ஏற்படும். தாத்தாரம் ஸ்மிருத மாத்திரதா நல்லவ சந்ததி ஏற்படும். அவளை நினைச்சாலே சகல க்ஷேமங்களும் ஏற்படும். அந்த பெரியவாள் 2 வேளை அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அடுத்த கிராமம் தெரியாதான், பராண்ணம் கிடையாதான், பிரதிகிரகம் கிடையாதான், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு 63 வயசு வாழ்ந்தாள். ஏதோ கிருதயுகம் திரேதாயுகம் சொல்லலை, நேத்திக்கு இருந்த பெரியவா. எங்கள் தாத்தாவோட தாத்தான்னா எத்தனை நூற்றாண்டு ஆகிட போகிறது? 1 நூற்றாண்டு தான், 2 நூற்றாண்டுக்குள்ளே தான். அவள் அடுத்த கிராமம் தெரியாது, எங்கேயும் போனது கிடையாது. ஏதாவது யஜ்யம்னு சொன்னால் அங்கே போய் ஆத்வரம் ஹௌத்திரங்கள் பண்ணியிருக்காள். ஸ்ரீவாஞ்சத்தில் ஒரு சமயம் ஆத்வரம் பண்ணியிருக்காள்னு தெரியறது. அது எப்படி தெரியறதுன்னா, ரங்கநாதன் சொன்னாராம் ஒரு பக்தருக்கு, இங்கே ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு நல்ல குருவை காமிச்சு கொடுன்னு ரங்கநாதன்ட்டு, ரங்காலயே சொப்பனகாலை இங்கே நல்ல குருவை எனக்கு காமிச்சு கொடு ரங்கநாதா அப்படின்னு ஒருத்தர் பிரார்த்திக்க இந்த ராமசுவாமி சாட்சியில் தான். ஸ்ரீவாஞ்சத்தில் ஆத்வரம் பண்ணிட்டு இருக்கிற முத்தண்ணாவால் சொப்னத்தில் காமிச்சு, இவர் தான் உன்னோட குரு, போய் ஆசிரியின்னாலாம். செங்காலிபுரத்தில் இருக்காள்னு சொல்ல செங்காலிபுரம் வந்தார். ரங்கநாதனுடைய ஆக்ஞையினால் வந்தார். உடனே
இங்கே செங்காலிபுரம் வந்து கேட்டால் இல்லை ஸ்ரீவஞ்சத்தில் யஜ்ஞத்தில் இருக்காள் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ரீவஞ்சம் வந்து ஆசிரியிச்சா. ஸ்ரீவஞ்சதேசே சுயஜ்ஞே ராமஸ்வாமியாக்கிய சாஸ்திரி குரும் தம் பிரபேதே. ரங்கநாதனுடைய ஒரு வழிகாட்டுதல்ல. அப்போ ரங்கநாதனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எத்தனை தலைமுறையாக சம்பந்தம், என்ன ஸ்ரீரங்கம் வந்தேலே என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாள். ஸ்ரீரங்கத்துக்கு நான் வந்த புதுசுலே ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஜாக போட்டுவிட்டேலே அப்படிம்பாள். ஏன்னா எல்லாருக்கும் கிராமத்தை விட்டு கிளம்பினா ஒரே டெஸ்டினேஷன் தான், மெட்ராஸ் தான் போவாள். கிராமத்தை விட்டு கிளம்பினா பட்டணம் கட்டும் பட்டணம் சேருன்னு ஒரு கிராமத்தில் விளையாட்ட சொல்லுவாள். பட்டணம் போனால் ஜீவிக்கலாம், அதனால போயிடும்பாள். பட்டணத்துக்கு போகாத ஒரு கிராமத்துலேருந்து இதுவும் சின்ன கிராமம்தான். ஸ்ரீரங்கம் கோவில் பெருசாக இருக்கிறதுனால பெருசாக தெரிகிறது. இப்போ கொஞ்சம் விஸ்தாரமாயிருக்கு ஸ்ரீரங்கம். இல்லைன்னா 4 வீதி தான். மாட்டு வண்டியெல்லாம் ஓடி குதிரை வண்டியெல்லாம் ஓடி நானே என் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரணுமானா ஒத்த மாட்டு வண்டி தான், குதிரை வண்டி தான் சின்ன வயசில் நானே பார்த்துருக்கேன். அங்கேருந்து இங்கே வந்திருக்கேலே என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். நான் ஆனால் சிரிச்சுன்னு இருந்து ஒரு பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா இங்கே செங்காலிபுரத்துலேயும் ரங்கநாதனுடைய ஆலயம்தான். பரிமள ரங்கனாய் பிரகாசிக்கிறாள். அந்த ரங்கநாதனுடைய பாதத்துக்கு நேரம் இருக்குது இங்கே முத்தநாவாளுடைய கிரகம், எங்கள் பூர்வீகாலுடைய கிரகம். மகாபரிவா ஒரு தடவை செங்காலிபுரம் விஜயம் வந்தபோது சொன்னார், ரங்கநாதன் 2 காலனுடைய இடுக்கில் உங்கள் குடும்பத்தை வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னார். செங்காலிபுரம் தீட்சிதர்னு எல்லாரும் கொண்டாடுறாளே, அந்த பெருமை என்னங்கிறதை இப்போ நான் வந்து தெரிஞ்சுட்டேன். ரங்கநாதன் தன் பாதத்தில் வச்சுன்னு இருக்கான். பாதச்சாயா சுகாபர்த்துன்னு. எங்கள் பூர்வீக கிராமத்திலேயே ரங்கநாதன் தான். சொப்பனத்திலையும் ஒருத்தருக்கு வந்து ராமசுவாமி சாஸ்திரிங்கிறவருக்கு இங்கே ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதனை சேவித்த போதும் இங்கே தங்கியிருந்த போதும் சொப்பனத்தில் வந்து உனக்கு குரு முத்தன்னாவால் தான் போய் ஆசிரியின்னு ரங்கநாதன் காமிச்சாலாம். ஸ்தோத்திரத்திலேயே அவ சொல்கிறா. அப்பேற்பட்ட மகான் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தால் அரசவனங்காடுன்னு ஒரு கிராமம் பக்கத்தில். அங்கே ஒருத்தராத்து பொண்ணுக்கு பிரமாதமாய் கல்யாணம் ஏற்பாடு ஆகியிருந்தது. பிரம்மராட்சஸு பிடிச்சி கொடுத்து. பிரம்மராட்சஸு பிடிச்சா அடங்கல்ல, ஆட்டமாக ஆடுறது, அஸ்தமிச்சா ரொம்ப சுகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, சங்கிலி போட்டு கட்டி வச்சு. எப்போ ஆடும்னு தெரியாது. அந்த குடும்பமே தத்தளிச்சுன்னு இருக்கு. வைத்தியாலும் வந்து பார்த்துட்டால், ஜோசியாலும் வந்து பார்த்துட்டால், ஒன்றும் பரிகாரம் பண்ணி என்ன பண்ணாலும் சரியாகல. கடைசியில் கேள்விப்பட்டு முத்தன்னாவாலோட பெருமையே செங்காலிபுரத்தில் வந்து நீங்கள் தான் இப்படியான இந்த குழந்தையை காப்பாற்றணும், அதுக்கு கல்யாணம் வேற வச்சுட்டோம், எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்திக்க, நான் வெளியில் வரதில்லை, ஆனாலும் குடும்பம் அழறது எனக்கு தாங்கல்ல, நீ போயிட்டு வா, நான் வரேன், கார்த்தால அக்னிஹோத்திரம் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டா. முதல் நாள் அவள் வந்து கேட்டுன்னு போனதும் கார்த்தால அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு அந்த அரசவனங்காடு கிராமத்து எல்லைக்கு வரால் கதறது. இந்த பிரம்மராட்சஸு அட்டகாசம் தாங்கவே இல்லை. ராத்திரியானால் தான் ஆடும். இப்போ கால வேலை அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு 8 மணிக்கு அங்கே போகிறாள் அந்த கிராமத்துக்குன்னு. நில கொள்ளல சங்கிலிங்களெல்லாம் அறுத்து விடும் போல் இருக்குது. அந்த பொண்ணும் 16-18 வயசு பொண்ணும் ரொம்ப அட்டகாசம் தாங்கல்ல. நேர போய் எங்கள் பெரியவா நின்னால். நின்னது ஹோன்னு அழுதுது. தன் நேரம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணும் பிரம்மராட்சஸு ஹோன்னு அழுது. பெரியவா சொன்னால், இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்துகிறே, இந்த குடும்பமே கதறது, இவளை விட்டுட்டு போயிடு, அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, அந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கணும்னு சொன்னாள். உடனே அந்த பிரம்மராட்சஸு கேட்குறது சம்ஸ்கிருதத்தில் தான் பேசுவார். ஏன்னா அதுக்கு பூர்வமான பல காரணங்கள் உண்டு. உடனே அது கேட்குறது, எனக்கு எப்படியான ஒரு நிவர்த்தி கிடைக்கும்னு தானே இந்த பொண்ணை நான் பிடிச்சிருக்கேன், எனக்கு என்ன நிவர்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன நிவர்த்தி சொல்லுங்கன்னா. இப்போ முத்தன்னாவால் சொன்னாலாம், நான் ஆயுஷில் பண்ண அக்னிஹோத்திரத்தில் ஒருவேளை அக்னிஹோத்திர பலனை உனக்கு தரேன், இதை விட்டுடுன்னாலாம். ஒருவேளை அக்னிஹோத்திரத்தோட பலனை தரேன்னதுமே எனக்கு அக்ஷயமான புண்ணியலோகங்கள்லாம் கிடைச்சிடும், நான் விட்டுட்டு போயிடுறேன்னு கொடுத்து. விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் போகாது, ஏதாவது ஒரு அடையாளம் காமிச்சிட்டு போகணும். இந்த பொண்ணை விட்டுட்டே நீங்கிறதுக்கு ஒரு அடையாளம் காமின்னா, கிழக்க குளத்தங்கரையில் அரச மரத்தில் ஒரு கலையை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு கொடுத்து. முடிச்சுட்டு போய்ட்றேன், நான் போயிட்டேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல 8:30 மணிக்கு படார்னு ஊரே நடுங்கிறா போல் ஒரு சத்தம். அது இங்கே சொல்லின்னு இருக்கு. அங்கே கொஞ்சம் நேரத்தில் பெரிய கலை 10 ஆளை வச்சு வெட்ட முடியாது, அந்த கலையை முடிச்சுட்டு போயிடுது. 1 மணியில் அந்த பொண்ணும் சொஸ்தமாகி பெரியவா அக்னிஹோத்திர பஸ்மாவை விட்டு க்ஷேமமாக இருப்பேன்னு சொல்லிட்டு வந்தாள் அப்படின்னு. அந்த குடும்பம் அப்புறம் ரொம்ப நாளைக்கு க்ஷேமமாக இருந்ததுன்னு சொல்லணுமா. அப்படி ஒரு மகாபுருஷா. ஒருவேளை அக்னிஹோத்திர பலன்கிறது எவ்வளவு பெருசுங்கிறதே லோகம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த கதையை சொல்கிறேன். அக்னிஹோத்திரத்துக்கு சமானமான பலன் கிடையாது.
தரிசபூர்ணமாச யாகத்துக்கும் மேலெல்லாம் அக்னிஹோத்திரம்னு விட்டார், சோம யாகத்துக்கும் மேலே அக்னிஹோத்திரம்னு விட்டார். பிராத்தர் அக்னிஹோத்திரத்துக்கு ஒரு யாக பலனா, சாயம் அக்னிஹோத்திரத்துக்கு ஒரு பலனா, ஒரு அப்தோரியாம்னு ஒரு யாகம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலனா ஒருவேளை அக்னிஹோத்திரத்துக்கு, ராத்திரி அக்னிஹோத்திரத்துக்கு அதிராத்திரம்னு ஒரு யாகம் பண்ணால் என்ன பலனோ அந்த பலனா, ஒரு அதிராத்திர சமஸ்தைக்கு என்ன பலனோ அந்த பலனா சாயம் அக்னிஹோத்திரத்துக்கு, அப்தோரியாமத்தோட பலனாம் பிராத்தர் அக்னிஹோத்திரத்துக்கு. ஏன்னா பண்ண மாட்டாள்னு விட்டார். அக்னிஹோத்திரம் யாரும் பண்ண மாட்டாள், யாகம் கூட பண்ணாலும் பண்ணிவிடுவாள். ஒரு வேலைக்கு ஒரு பலனாக அக்னிஹோத்திரத்துக்கு அப்படி ஆச்சரியமான பலன்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்படி எங்கள் பெரியவாள் தலைமுறையாக இது வரையும் 34-35 தலைமுறை ஆயிடுச்சு அக்னிஹோத்திரி குடும்பம். இனிமே ஒரு தலைமுறை உண்டாக்க முடியாது, இது மாதிரி ஒரு குலத்தை உண்டாக்க முடியாது அக்னிஹோத்திரி பரம்பரைன்னு மகாபெரிவாளும். இது மாதிரி தலைமுறையாக அக்னிஹோத்திரம் பண்ணுற குடும்பம் உலகத்தில் 2 குடும்பம் தான் இருக்குன்னா மகாபெரிவா ஒரு தடவை பேசின்னு இருக்கிறதே எங்கள் அப்பாட்டு, உங்கள் குடும்பம் ஒன்றும் ஆந்திராவில் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னான். எப்போ ஆரம்பித்தது தெரியாதுங்கிற அக்னிஹோத்திர பரம்பரை புதுசாக பண்ணி அப்புறம் பரம்பரையை ஏற்படுத்துறதுங்கிறது ஒரு விசேஷம். பரம்பரையாக நீங்கள் உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யாருன்னா எல்லாரும் யாகம் பண்ணவாள், எங்கள் தாத்தா வாஜபேயாதி யஜ்யங்கள்லாம் பண்ணவாள்னு சொல்லிக்கிறது எவ்வளோ பெருமை, நான் பண்ணதை விட பெருமை. எங்கள் தாத்தாவும் வாஜபேயம் பண்ணவாள், 4-5 சம்ஸ்தை பண்ணவாள்னு சொல்கிறேன். அது மாதிரி பேரன் அவருக்கு தாத்தா, அந்த தாத்தாவுக்கு பேரனா பிறக்கிறது எவ்வளோ பெருமை. நான் பண்ணதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அவள் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியாது போன கருட சைனங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேங்கிறது அப்புறம் இருக்கட்டும். இது மாதிரி சொல்லிக்க எத்தனை பேரனுக்கு கிடைக்கும் பாக்கியம். அதனால அந்த பரம்பரைங்கிறது சாமானியப்பட்டதில்லை. அப்பேற்பட்ட அக்னிஹோத்திரம்ங்கிறது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. மாதிரி பல கதைகள், நூற்றுக்கணக்கான கதைகள் சொல்லலாம் அதோட பெருமையே. நேற்றைய தினம் பரத்வாஜர் இங்கே தான் இருக்கணும்னு நான் ஆதித்யத்தில் நிமந்திரணம் பண்ணியிருக்கேன். ஒரு ராத்திரி எங்கள் ஆசிரமத்தில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அக்னிஹோத்திர சாலைக்கு போய் தேவதைகளெல்லாம் கூப்பிடுறாள், எல்லாரும் வராள். நாரதஸ்தும்புருர்கோபஹம் பிரவராஹ சூரியவர்ச்சசஹ ஏதே கந்தர்வராஜானஹ பரதஸ்யாக்ரதோ ஜகுஹு அலம்புசாமிஸ்ரகேஷி புண்டரீகாதவாமனாம் உபாநிருத்யம் ஸ்து பரதம் பரத்வாஜஸ்ய சாசனாதி யானி மால்யானி தேவேஷு யானி சைத்ரரதேவனே பிரயாகே தான்யதிருஷ்யந்தா பரத்வாஜஸ்ய தேஜசா. பருத்தியூர் சாட்சின்னு சொன்னேனே, அந்த பெரியவாள் ஒரு நாள் வந்து அழுதாள். யோகக்ஷேமத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல முத்தண்ணா, எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு சொல்ல அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தால் முத்தண்ணாவாள். உட்காருன்னு விட்டு அக்னிஹோத்திரம் முடிஞ்சதும் பிரசாதத்தை கொடுத்துட்டு அக்னிஹோத்திர சாலையிலேயே தான் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாலும் ராமாயண பாராயணம். அக்னிஹோத்திரம் பண்ணுறதா உடனே ராமாயண பாராயணமா, ராம மந்திர ஜபங்களாம். இந்த பரணையிலேருந்து ஒரு செட்டு ராமாயண புஸ்தகத்தை எடுத்து கொடுத்து ராமாயணம் சொல்லும், நீ க்ஷேமமாக இருப்பேன், உன் குடும்பமே க்ஷேமமாக இருக்கும்னா. அந்த காலத்தில் இவ்வளோ பிரசித்தி கிடையாது பிரவச்சனத்துக்கு ஒரு கௌரவம்னு ஏற்பட்டது எங்கள் அனந்தராம தீட்சிதர் ஏற்பட்ட பிறந்தான். கூட்டமாக வர ஆரம்பித்து பிரமிச்சு பிரவச்சனத்தை அப்படி மனமுருகி 10,000 பேர்கள் கூடி கேட்டதுங்கிறது உபன்யாச சக்கரவர்த்தி அனந்தராம தீட்சிதருக்கு தான். அதுக்கு முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. நன்னா பிரவச்சனம் பண்ணுறவாள் இல்லையான்னா இருந்தால், நிறைய பேர் இருந்தால். இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி உபன்யாசத்துக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தினது அந்த ஸ்டேஜுக்கு அது எங்கள் பெரியவாள் தான். அதனால் நான் சொல்லுவேன், யார் மேடை ஏறினாலும் எங்கள் அனந்தராம தீட்சிதருக்கு மானசிகமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏறணும். ஏன்னா இந்த மேடையும் இதுக்கு ஒரு கௌரவத்தையும் கொடுத்தவர் அவர். இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு உபன்யாச சக்கரவர்த்தின்னு டைட்டில் கூட கொடுக்குறாளாம். எத்தனை பேருக்கு கொடுத்தாலும் அந்த பேருக்கு உடையவர் ஒருத்தர் அனந்தராம தீட்சிதர் தான். அவருக்குன்னு ஏற்பட்டா போல அந்த ஸ்தானம், அந்த பேர் ஏற்பட்டது. அவருக்குன்னு உண்டாக்கினா போல இருந்தது அந்த பேர். சக்கரவர்த்தியான சக்கரவர்த்தியாகவே இருந்தா. கல்யாணம் போல ராம பட்டாபிஷேகம் சொல்ல போகிறாருன்னா அழிச்சுன்னு வருவாள், வாத்திய கோஷங்களோட. ஜானவாசம் போல காரில் வச்சு அழிச்சுன்னு வருவாள், பாட்டியும் சேர்த்து வச்சு மாலையெல்லாம் போட்டு செண்டெல்லாம் கையில் கொடுத்து ராம பட்டாபிஷேகம் கதை தான் சொல்ல போகிறார் அவர். அதுக்கு முன்னையும் பின்னையும் மாப்பிள்ளை அழைப்பு போல ஒரு கூட்டம் வரும், வாத்திய கோஷங்களோட கூட 1 மணி நேரம் ஆகும் மேடைக்கு வரத்துக்கு. அவர் வந்தால் எல்லாரும் மாலை போட்டு முடிய 3/4 மணி ஆகும். 50-60 மாலை கழுத்தில் விழுந்துட்டே இருக்கும். எடுத்து போட்ட மாலை முகமே தெரியாத அவ்வளவு மாலைகளை போட்டுண்டு ராமாயணம் சொல்லிட்டு இருந்தார். அந்த பிரவச்சன மார்க்கத்துக்கு அப்படி ஒரு பெருமையை ஏற்படுத்தினார் அந்த தர்மத்துக்கு. அதற்கு முன்னாடி காலம் அப்படி கிடையாது. அப்போ பருத்தியூர் சாட்சியில் கேட்டார், துலா மாசத்தில் ஏதோ புராணம் சொல்லுவா, காவேரி கரையில் உட்காந்துட்டு ஸ்நானத்துக்கு வரவா அரிசியோ வாழைக்காயோ 1 அணாவோ 2 அணாவோ
இவா புராணம் சொல்கிற இடத்துல வச்சுட்டு போவாள். அப்படி தான் இருந்தது புராணிகாலுடைய வருமானங்கிற. பௌராணிகாலுடைய வருமானம் துண்டை விரிச்சுட்டு சிக்குபலாய் வச்சுட்டு இவா துலா புராணமோ அக்னி புராணமோ இல்லை ராமாயணமோ படிக்கிறது. பிச்சை எடுக்கிறதுல ஒரு கௌரவமானது. அம்மா தாயேன்னு கேட்காம இவ பாட்டுக்கு பாராயணம் பண்ணிட்டு இருப்பா, அந்த இடத்துல வச்சுட்டு போவாள். இன்றைக்கும் அயோத்தி மாதிரி இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ராமச்சரித்த மானசை வச்சுன்னு படிச்சுட்டு இருப்பாள். அம்மா தாயேன்னு யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாள். யாராவது வந்து 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா அதை கொண்டு ஜீவனம். சரையு கரையில் ஓடக்கரையிலலாம் நான் பார்த்துருக்கேன். உட்காந்து ராமச்சரித்த மானசையே பாடின்னு இருப்பாள். தெரிஞ்ச அந்த தோகாவை பாடின்னு இருப்பாள். யாராவது வந்து கொடுத்தாலானா பிருந்தாவனங்கள்லையும் அப்படித்தான் பிரஜ பாஷையில் உள்ள கீர்த்தனங்கள்லாம் பாடிண்டு ஹரே ராமா சொல்லிட்டு இருப்பாள், ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு இருப்பாள். யாராவது கொண்டு சாது பாபா இந்தான்னு கொடுத்தா அதை கொண்டு ஜீவனம். இது ஒரு ஜீவன். பருத்தியூர் சாட்சியல் கேட்டாராம் முத்தண்ணாவாள்கிட்ட, முத்தண்ணாவாலே நான் உங்கள்கிட்ட வேதாந்தம் வாசிச்சிருக்கேன், காவியத்திலேருந்து சகல சாஸ்திரம் இவ்வளவும் படிச்சுட்டு என்னை வந்து துலா காவேரி புராணம் சொல்கிறேல, ராமாயண புஸ்தகத்தை கொடுத்ததும் துலா ஸ்நான கட்டத்தில் பௌராணிக்கால் இருப்பாலே அதுபோல் என்ன இருக்க சொல்கிறீங்களா அப்படின்னாராம். அப்போது முத்தண்ணாவாள் சொன்னாலாம், அப்படி அசடே அப்படி நினைக்காது, பக்தியோடு நீ ராமாயணத்தை படிச்சேயானால் பக்தியா ராமஸ்சயே ஜெயமாம் சம்ஹிதாம் ரிஷிணாகிருதா அவன் பிரார்த்திதாம்ச்ச வரான் சர்வாணி பிராப்னுயாதி ஹராகவாதி பிரணம்ய சிரசா நித்தியம் ஸ்ரோதவியம் க்ஷத்ரியர்துஜாதி. ராமனை கொண்டாடி ராமனை பற்றி பேசி யாருக்கும் குறவு வந்ததா சரித்திரம் இல்லைடா. நச்சமோக ஸ்தவஸ்தவ அமோகம் தரிசனம் ராமா நச்ச, எல்லாம் ராமாயண ஸ்லோகங்கள் பெரியவா எடுத்து சொல்லி அமோகாஸ்தே பவிஷ்யந்தி பக்திமந்தஸ்ட ஏனராகான்னு பின்னாடி பிரம்மஸ்துதியில் வர. ராமா உன்னை பஜிக்கிற குடும்பம் ஒரு நாளும் கீழே போனதில்லை, உன்னை பற்றி பேசுகிற குடும்பம் பாடுற குடும்பம் மேலே மேலே க்ஷேமமாக தான் இருக்குது அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். தேவதைகளோட கூட வந்து ராமனிடத்தில் யுத்த காண்டத்தில் நச்சமோக ஸ்தவஸ்தவா, உன் ராமாயணம் படித்து உன்னை பாடி உன் நாமத்தை சொல்லி ஒரு குறவும் வராது அப்படின்னு இருக்கு. நீ படி, கட்டாயம் ராஜாக்கள்லாம் உன்னை கொண்டாடுவாள்னு சொல்ல யானை மேலே வச்சு மைசூரில் அவர் ராமாயணத்துக்கு ஒரு யானை அவருக்கு ஒரு யானை பட்டு சாதரா போத்தி அப்படி கொண்டாடினார். பருத்தியூர் கிருஷ்ணசாட்சியில் ராமாயணத்துக்கு பெருமை சேர்த்தவாள் வாழ். ராமாயணத்தால் பெருமை அடைஞ்சவாள் சில பேர்கள், ராமாயணத்துக்கு பெருமை சேர்த்தினவாள் சில பேர்கள். அதுபோல் பாகவதத்துக்கு பெருமை சேர்த்தினவாள் மாயவரம் சிவராமகிருஷ்ண சாட்சி மாசக்கணக்காக பாகவதம் சொல்லுவாள். அதுபோல் பல மகாபுருஷா. இந்த பருத்தியூர் கிருஷ்ணசாட்சியில் தான் அக்ஷராபியாசம் அனந்தராம தீட்சிதருக்கு. மாயவர சாட்சியில் தான் மானசிகமாய் பிரவச்சனத்துக்கு தர்மத்துக்கு எடுத்துட்டாலாம். எங்கள் தாத்தா சுப்பிரமணிய தீட்சிதர் முத்தண்ணாவாளுடைய ஆராதனையிலே மாயவர சாட்சியுடைய பிரவச்சனத்தை ஒரு மாதம் வைப்பாலாம். அனந்தராமா குழந்தையா இருக்கிறதே தாத்தாட்ட சொல்லுவாராம், அனந்தராமா இவராட்டம் நீ பிரவச்சனம் பண்ணணும், ஒரு நாள் இவராட்டம் பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்பாரான். குழந்தையா இருந்தபோது எங்கள் தாத்தாவே அப்புறம் உலகமே கொண்டாடுறா போல இருந்தால் அனந்தராம தீட்சிதர். ஆலங்குடி சுவாமிகள் என் ஜென்மால ஒரு தடவை அவரோட பிரவச்சனத்தை ஒரு மணியாவது நான் கேட்டுட்டு அஸ்தமிக்கணும்னு சொன்னாலாம் எங்கள் கொள்தாத்தாட்டே சுப்பிரமணிய தீட்சிதர்கிட்ட. மெட்ராஸில் இருந்த தாத்தாவுக்கு லெட்டர் போட்டார், கார்டு போட்டார், ஆலங்குடி சுவாமிகள் உன் கதை கேட்கணுங்கிறால், எந்த காரியம் எப்படி இருந்தாலும் போட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல முடிகுண்டான்ல அப்போ இருந்தால் ஆலங்குடி சுவாமிகள் அவரை வந்து சேவிக்க. வந்ததுமே அனந்தராம தீட்சிதர் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லாமலே கேட்டாராம் ஆலங்குடி சுவாமிகள். பார்த்தது இல்லையா, சொல்லாமலே கேட்டார். ஆமாம், எங்கள் அப்பாவோட ஆக்ஞையை நீங்கள் சொல்லையெல்லாம் வந்திருந்தேன். அப்போது சுவாமிகள் சொன்னாராம், ஆலங்குடி சுவாமிகள் கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுக்கெல்லாம் குரு பாகவதத்துக்கு. சுவாமிகள் சொன்னாராம், நான் சன்னியாசியை ஆசைப்படக்கூடாது, ஆனால் கிருஷ்ணனோட சங்கல்பம் என்னால் ஆசைப்படாமல் இருக்க முடியல, என் வாழ்நாளில் ஒரு தரையாவது உங்கள் கதை கேட்கணும், உங்கள் வாக்கால் பாகவதம் கேட்கணும். 10 ஸ்லோகம் கேட்டுவிட்டு அஸ்தமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த குறையே குருவாயூரப்பன் இன்னைக்கு நிவர்த்தி பண்ணிவிட்டான். இப்படியே உட்காருங்க, எனக்கு பாகவதம் சொல்லுங்கன்னு கார்த்தால 8 மணிக்கு தரிசனத்துக்கு போனவரை அப்படியே உட்காத்தி வச்சு 12 மணி வரையும் சொல்ல சொன்னாலாம் அனந்தராம தீட்சிதரை. 4 மணி நேரம் பிரவச்சனம் பண்ணினால் உடனே தாத்தா நமஸ்காரம் பண்ணிவிட்டு 4 மணி நேரமும் பிரவச்சனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொன்னாலாம், நீங்கள் பாகவதத்தோடவே ஸ்வரூபம், வாரம் சப்தாகம் படிக்கிறவாள், நீங்களே சுயமாக படிக்கிறவாள், 7 நாளும் அவரே தான் பாராயணம் பண்ணுவார், சாயரட்ச பிரவச்சனம் பண்ணுவார், வாழ்நாள் முழுக்க அந்த விரதம் வச்சுட்டு இருந்தார். அப்போது அந்த பெரியவாளை பார்த்து எங்கள் தாத்தா சொன்னாராம்,
உங்கள் வாக்கால் ஒரு ஸ்லோகமாவது பாகவதம் கேட்கணும், எனக்கும் ஜென்மா கிருதார்த்தமாகணும்னு சொல்ல ஸ்ருதி கீதைன்னு ஒரு பாகவதத்தில் அது யாருமே சொல்ல மாட்டா. ஏன்னா ரொம்ப ட்ரையான இடம், தசமஸ்கந்தத்தில் உத்தரார்த்தத்தில் உள்ள இடம். ஒரு ஸ்லோகம் 2 மணி நேரம் பிரவச்சனம் பண்ணாலாம் ஆலங்குடி சுவாமிகள். ஜெய ஜெய ஜஹ்யஜா மஜிததோஷ கிரபீத குணான்னு இந்த அத்தியாயம் ஆரம்பம். ஒரு ஸ்லோகத்தை 2 மணி நேரம் பிரவச்சனம். 8லேருந்து 12 அனந்தராம் தீட்சை தாத்தா பிரவச்சனம், 12லேருந்து 2 ஆலங்குடி சுவாமிகள், அப்புறம் அவளுடைய பிரவச்சனம். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கமக்கலு சாதுனாம்னு 12, அப்புறம்தான் பூஜை வைஸ்வதேவங்கள் போஜனங்கள்லாம்னு தாத்தா சொல்கிறார். அவரே பிரவச்சனத்தில் டேப்பில் இதெல்லாம் சொல்லியிருக்கா. பேர்பட்ட மகாபுருஷா. ராமாயணம் பாகவதமும் அப்படி பெருமை அடைஞ்சது இவாளாலெல்லாம். அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லின்னு இருக்கோம், கேட்டுன்னு இருக்கோம். இப்படி ராமாயணத்தை சொல்கிறத இவாளெல்லாமும் ஸ்மரிக்க வேணும், இல்லைன்னா அது இன்றைக்கி குருவாரமும் கூட. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். அந்த அக்னிஹோத்ரிகள் அக்னிஹோத்திரமும் பண்ணிண்டு பிரவச்சனம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பாக்கியம். ஏன்னா அக்னிஹோத்திர பலம் இது. ஏஷ ஏவாக்னிஹோத்திரஞ்சே பலஞ்செய்வ அக்னிஹோத்ரினாம் அப்படிங்கிறது ராமாயணம். ஒரு இடத்துல போய் ராமாயணம் எப்படி கிடச்சிருக்குன்னால் அக்னிஹோத்திரம் பண்ணதோட பலனாக கிடச்சிருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு விதமாக கிடச்சிருக்கு. எங்களுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னால் அக்னிஹோத்திரத்தோட பலன். பாகவதம் எப்படி கிடச்சிருக்குன்னால் அஸ்வமேதா வாஜபேயாதி யஜ்ஞங்களுடைய பலன் விட்டால் பாகவதம். இதம் ஹிவம்சா தபசஸ்ருதஸ்யவா ஸ்விஷ்டஸ்யே சூக்தஸ்ய ச புத்தி தத்தயோஹோ அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு விதமாக கிடைக்குமோன்னு ஒரு வஸ்து. அதுபோல் யஜ்ஞங்களால் கிடச்சது ராமாயண பாகவதாதி கிரந்தங்கள். அந்த அக்னிஹோத்திரத்தை பற்றி வரத்தே நான் அதை சொல்லாமல் எப்படி நான் பரத்வாஜரோட கதையை சொல்லுவேன். வெறுமனே சாப்பாடு போட்டார்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கால் கதையில். அவர் எப்படி போட்டார்னு சொல்லணும். அக்னிஹோத்திர சாலைக்குள்ளே போய் அந்த அக்னி பகவானை பிரார்த்திக்க அது காமதேனு வந்து என்னென்ன கேட்குறமோ எல்லாத்தையும் கொடுக்கும். ஸ்ரீமிச்சேத்து ஹுதாசனாது அப்படிங்கிறார் மனுவும். நாரதஸ்தும்புருர்கோபா பிரவராஹா சூரியவர்ச்சசா. இவர் சொன்னதுமே தேவதுந்துபி எல்லாம் வந்துட்டாலாம். தேவதுந்துபி வாத்தியங்களோட கூட நாரதர் வந்தாராம், தும்புரு வந்தாராம். தேவ ரிஷி பிரம்ம ரிஷி நாரதர். நான் கேட்குறேன், நீங்கள் கூப்பிட்டா வருவாரா, நான் கூப்பிட்டா வருவாரா, அட்ரஸ் உண்டா, ஃபோன் நம்பர் உண்டா, அவரை கான்டாக்ட் பண்ண முடியுமா? ஆனால் பரத்வாஜர் கூப்பிட்டார்னதும் அந்த பிரயாகையில் அந்த காட்டில் அவருடைய ஆசிரமத்தில் நாரதர் வந்து கச்சேரி பண்ணுறார் தும்புருவோட பரதன் முன்னாடின்னு சொன்னால் அப்போ பரத்வாஜரோட பெருமை எத்தகையதாக இருக்கணும். இந்த ராமாயணத்தை வால்மீகிக்கே உபதேசம் பண்ண நாரதர், பாகவதத்தை வியாசருக்கு உபதேசம் பண்ண நாரதர். நாரதர்னா ஏதோ சாமான்யமாக நினச்சிடக்கூடாது. நாரதஸ்தும்புருர்கோபா பிரவராஹா சூரியவர்ச்சசா. சூரியனுக்கு ஒப்பான காந்தியுடைய நாரதர் தும்புரு. நாரதரோட கூட பஜனை பாடுறவர் அவர். அவருக்கு தும்புருன்னு பேர். தேவலர்னு ஒரு ரிஷி, அவரும் வந்து நாரதரோட கூட போவார் பஜனைக்கு. பஜனை டீம்னு இருப்பாளோனும். நாரதஸ்தும்புருர்கோபா பிரவராஹா சூரியவர்ச்சசா ஏதே கந்தர்வராஜானஹா பரதஸ்யாக்ரதோ ஜகு. எல்லாரும் பரதன் முன்னாடி வந்து பரத்வாஜருடைய தப்போ மகிமேனால பாடினாலாம். அலம்புசா மிஸ்ரகேஷி புண்டரி காத வாமனா. அலம்புசா மிஸ்ரகேஷி இவெல்லாம் வந்து தேவலோகத்து பிரம்மலோகத்து அப்சரசுகள். அவள்லாம் பரத்வாஜருடைய ஆக்ஞையினாலே பரதன் முன்னாடி நர்த்தனம் பண்ணினாள். உபாநிருத்தியம் ஸ்து பரதம் பரத்வாஜஸ்ய சாசனாதி யானி மால்யானி தேவேஷு யானி சைத்திரரதேவனே. சைத்திரரதம்னு தேவ உத்தியானம் ஒன்றும். தேவ உத்தியானங்கள் நந்தனம் முதலிய உத்தியானங்களில் உள்ள புஷ்பங்களாலே மாலைகள் கட்டப்பட்டு அவளுக்கெல்லாம் சார்த்தினாலாம். பரதனோடு வந்தவாளுக்கெல்லாம் எல்லா புஷ்பங்களும் தேவ உத்தியானத்தில் பூக்கிற புஷ்பங்கள்லாம் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் இன்னைக்கு கண்ணில் பட்டு தான். பிரயாகே தானிய திருஷ்யந்தே பரத்வாஜஸ்ய தேஜசா. இதெல்லாம் யாரோட பெருமைன்னால் பரத்வாஜரோட பெருமை. சில புஷ்பங்கள் சில இடத்துல தான் கிடைக்கும், சில பழங்கள் சில இடத்துல தான் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காதும்பாலோனும். அதுபோல தேவ உத்தியானத்தில் உள்ள சில புஷ்பங்கள் அபூர்வமானதெல்லாம் சஹசிரதல பத்மங்கள், சௌகந்திக புஷ்பங்கள்லாம் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தென்பட்டு தான். பில்வா மார்தங்கிகா ஆசன்னே சம்யக்ராஹா விபீதகாஹா. பரத்வாஜருடைய தபஸுனால இன்னொரு அழகு, பில்வ மரங்கள் மிருதங்கம் வாசிச்சு தான். பில்வ மரங்கள் மிருதங்கம் வாசிச்சு தான். விபீதகம் அப்படிங்கிற மரம் தாளம் போட்டு தான்.
பில்வா மார்தங்கிகா ஆசன்னே சம்யக்ராஹா விபீதகாஹா. அரச மரம் நர்த்தனம் பண்ணிடுதான். அஸ்வத்தா நர்த்தகாஷ்சாசன்னே பரத்வாஜஸ்ய தேஜசா. பிரயாகையில் பரத்வாஜாசிரமத்தில் இது ஒரு செட்டான டான்ஸ் தான். அப்சரசுகள்லாம் ஆடினால் நாரதாதிகள் பாடினால்ங்கிறது ஒரு சபையில், இன்னொரு சபையில் பில்லு மரம் மிருதங்கம் வாசிக்கிறதான், விபீதகங்கிற மரம் தாளம் போடுறதாம், அஸ்வத்த மரம் நர்த்தனம் பண்ணுறதாம். தத சரளதாலாச்சேதிலகா நக்தமாலகாக. சரள மரம், பனைமரம், திலகங்கிற மரம், நக்தமாலங்கிற மரம், இதெல்லாம் தலை குனிஞ்சிண்டு சந்தோஷமாக தலையாட்டி ஆடிடுதான். பிரகிருஷ்டாஸ்தத்ர சம்பேது குப்ஜா பூத்வா தவாமனாக சிம்சுமாலக பீஜம் கீஜம் வஹா யாஷ்சான்யா காணனே லதாக மல்லிகா மாலதி ஜாதிஹி யாஷ்சான்யாஹ காணனே லதாக பிரமதா விக்கிரகம் கிருத்வா பரத்வாஜாஸ்ரமே வதன்னே சுராஹ சுராபாஹ பிபதே பாயசம் ச புபுக்ஷிதாக. சிம்சுபா விரக்ஷம், சிம்சுபா விரக்ஷம்னு ஒரு விரக்ஷம் அசோகவனத்தில் ஹனுமார் உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் வரும். சிம்சுபா விரக்ஷத்தில் இருந்தார் அப்படின்னு. சிம்சுபா விரக்ஷம் எங்கள் ஸ்ரீங்காலிபுரத்துலேயும் உண்டு. அபூர்வமான விரக்ஷம், அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸ்ரீங்காலிபுரத்துலேருந்து புதுக்குடி போகிற பாதையில் சிம்சுபா விரக்ஷம் உண்டு. அதை பார்க்கன்னே ரொம்ப எங்கள் தாத்தா காலத்தில் வருவாள். ஸ்ரீங்காலிபுரம் வந்துட்டு அந்த விரக்ஷத்தை போய் பார்த்துட்டு வரேன், ஹனுமார் இருந்தார்னு சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கேன்னு. அதுபோல் தமால விரக்ஷம்னு ஒரு விரக்ஷம், அது பிருந்தாவனத்தில் தான் வரும். அந்த மண்ணுக்கு தான் அது வரும். அபூர்வமாக ஒரு இடத்துல தான் காண முடியும், எல்லா இடத்துலையும் அது கண்ணில் படாது. அதுபோல் இந்த சிம்சுபா விரக்ஷம், நெல்லி மரம், நாவல் மரங்கள், சிம்சுபாம அமல கீஜம்பஹாம் யாஷ்சான்யா காணலே லதாஹா. இன்னும் காட்டில் உள்ள கொடிகள், காட்டில் இல்லாத அபூர்வமான கொடிகள், மாலதி, மல்லிகை, ஜாதி, இதெல்லாம் பெண்கள் ரூபத்தை எடுத்துட்டு பரத்வாஜாசிரமத்தில் வந்தவாளெல்லாம் உபச்சாரம் பண்ணுறதா. இன்னும் கொஞ்சம் சுர சாப்பிடுங்கோ, இன்னும் கொஞ்சம் பாயசம் எடுத்துக்கோங்கோ, என்ன சாப்பிடுங்கோங்கிறதான். பிரமதா விக்கிரகம் கிருத்வான் பரத்வாஜாசிரமே வதன்னே. பெண்கள் உருவம் எடுத்துட்டுதுங்கிறா. ஏன்னா பரமாரணம்னு வந்தால் பெண்கள் உருவில் வரணும். பிரமதா விக்கிரகம் கிருத்வா பரத்வாஜாசிரமே வதன்னே. பெண் ரூபத்தை எடுத்துட்டு பரமாரவர. சுராஹா சுராபாஹா பிபதே பாயசம் சுபுக்ஷிதாக. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ, பாயசம் எடுத்துக்கோங்கிறதா. அதெல்லாம் உச்சாத்திய ஸ்நாபயம் திஸ்மே நதி தீரேஷு வல்குஷு. ஒரு புருஷாலையும் 7 ஸ்திரீக்கள் 8 ஸ்திரீக்கள். சில பேருடைய புண்ணியம் 7 ஸ்திரீக்கலாம், சில பேருடைய புண்ணியம் 8 ஸ்திரீக்கலாம். அப்சரசு ஸ்திரீக்களை அழிச்சுட்டு போய் அங்கே இருக்கிற நதியில் உயர்ந்த வாசனா திரவியங்கள்லாம் வச்சு ஸ்நானங்கள்லாம் பண்ணி விடுறாளாம். அப்பியேகமேகம் புருஷம் பிரமதாக சப்தசாஷ்டச்சா. சம்வாகிய அவள் அதுலேயும் பூர்வ புண்ணியம் இருக்கான், தாரதமியம். சில பேருக்கு 7 அப்சர ஸ்திரீக்கலாம், சில பேருக்கு 8 அப்சரச ஸ்திரீக்கலாம். பிரமதா சப்தசாஷ்டச்சா சம்வாகந்திய சமாபேது நாரியோ ருச்சிரலோச்சனாக. பரமாரணத்தையும் உபச்சாரம் பண்ணுறதையும் எல்லாருக்கும் கிடைக்காதவனும் பாக்கியம். வேண்டாம் வேண்டாங்கிற வாழ்க்கை சில பேர் அப்பளாத்தை கொண்டு உபச்சாரம் பண்ணுவாள், சில பேர் கேட்டுட்டே இருப்பா, அப்பலாம் கொண்டாங்கோ கொண்டாங்கன்னு பந்தியில் காதில் விழாத மாதிரி போயிட்டே இருப்பாள். ஒரே பந்தியிலேயே சில பேருக்கு ஒரு அப்பளாத்துக்கு 2 அப்பளாமா விழும், சில பேருக்கு அப்பளான்னு கத்திகிட்டே இருப்பார், அப்படியே முடிஞ்சு போயிடும் அந்த பந்தி. காதில் விழாமலே போவோம், அந்த கூடை மாத்திரம் போயிட்டு வரும். என்னடா கூடை எடுத்துன்னு போகிறீங்கன்னா காலி கூடையம்பா, போட்டாச்சு எல்லாருக்கும் இந்த கூடையை எடுத்துன்னு போகிறேன்பா. எங்கேயோ போய் போட்டுவிட்டு காலி கூடையை மாத்திரம் இவர் பந்தியில் இருக்கிற இடத்துல போயிட்டு வருவார். அவர் யோகம் அந்த கூடையை பார்த்துட்டே சாப்பிட்றது தான். எல்லாத்துக்கும் புண்ணியம் தான் ஒன்று வேண்டியிருக்கு, எல்லாம் இருந்து போகிறார். இப்போது பணத்தை சம்பாதிக்கணும், எல்லா சுக சாதனங்களையும் சம்பாதிக்கணும், நன்னா வாழணும்னு நினைக்கிறா. முன்னாடியெல்லாம் சரிதான், அது வாழ விடணுமே. சம்பாதிச்ச பணம், சேர்த்து வச்ச சுகசாதனங்களும் எல்லாம் இருக்குது. சாப்பிட முடியாத வாயில் ஒரு கட்டி வந்து விடுத்தானா, பார்க்க முடியாத கண்ணில் ஒரு கட்டி வந்து விடுத்தானா, புத்தி கலங்கி போயிடுத்தானால், சாப்பிட முடியாத வயத்தில் ஒரு மகாரோகம் வந்து விடுத்தானால், எல்லாம் இருக்கு. வெள்ளி பாத்திரத்துலேயும் தங்க பாத்திரத்துலேயும் பக்ஷ்ய போஜ்யங்கள்லாம் இருக்குது. ஆனால் எதையும் தொட முடியாது. இந்த குதிரைக்கு வைக்கிற கொள்ளு தான் ஓட்ஸ். குதிரை சாப்பிட்றதுக்கு கொள்ளுக்கு தான் ஓட்ஸுன்னு பேர். கொள்ளு தோழியான். குதிரை சாப்பிட்றத ஒண்டி தான் சாப்பிட்லாங்கிற போல ஆயிடுத்தானா. எல்லாம் சம்பாதிச்சா போறாது, சாப்பிட்றதுக்கு ஒரு பாக்கியம் வேணும், அனுபவிக்க ஒரு பாக்கியம் வேணும். எந்த வஸ்து சில பேருக்கு
சம்பாதிக்கிற பாக்கியம் இல்லைன்னாலும் அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கும். அதை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், பென்ஸுக்கார் டிரைவர் அவன் காசு போட்டு பென்ஸு வாங்கல, ஆனால் அவன் அந்த சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்பார். அவன் ஃபுல்லாக ஏசி வச்சுன்னு போகிறான். அந்த கார் வாங்கினவனுக்கு இப்போ ஹியரிங் வேர்க்க வேர்க்க போயின்னு இருக்கான், பின்னாடி உட்காந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்துடுத்து ஓடின்னு இருக்கான், பதில் சொல்கிறதுக்கு கணக்கை பார்க்கறதுக்கு. ஆடிட்டரை பார்க்க போயின்னு இருக்கான், அவனுக்கு வேர்க்கிறத. இவன் கவலை இல்லாத அந்த ஏசி அனுபவிச்சுட்டு பென்ஸுக்காரை ஓட்டின்னு இருக்கான். யார் பாக்கியசாலி? பணம் போட்டு இவன் வாங்கல, ஆனால் அனுபவ பாக்கியம் அவனுக்கு கிடைச்சி விடுறது. அதுபோல் ஒரு வஸ்துவை சேர்க்கறதுல வேகப்படக்கூடாது. பெரியவாள்லாம் அதில் வேகப்படவே இல்லை. ஏதோ 1 மணி 2 மணி கிருஷியை கவனிச்சுட்டு இருப்பாள். அதுவும் மத்தியான நேரம் தான் கொஞ்சம் சம்பாத்தியத்துக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவாள். காலவேளை முழுக்க சிவபூஜை, வைஸ்வதேவம், அஸ்வத பிரதட்சிணம், மகாநதி ஸ்நானம், சஹசிராவர்த்தி காயத்ரி. திருவாணி கோவில்களாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கம் கோவில்களாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய பிராகாரங்களும் 1000 மண்டங்களும் எதுக்காக வச்சுருந்தா? ஒரு பெருமாள் தானே, ஒரு இடத்துல தானே இருக்க போகிறார். 1000 மண்டபம் என்னத்துக்கு? திருவாண கோவில் போனோமானா 1 மைல் பிராகாரம் இருக்குது, தூணுக்கு அவ்வளோ தூண்கள் இருக்கு. எல்லாம் எதுக்குன்னால் அனுஷ்டாதாக்கள் ஸ்நானம் பண்ணி அங்கே அனுஷ்டானம் பண்ணுவா, சஹசிராவர்த்தி காயத்ரி ஜபிப்பா, தூணுக்கு தூண் உட்காந்துருப்பா. எத்தனை தூண் இருக்கோ அத்தனை அனுஷ்டாதாக்கள் ஒரு காலத்தில் இருந்தா. ராமாயண பாராயணம் பண்ணிண்டு ஜபங்கள் பண்ணிண்டு அனந்தம் விஷ்ணு சந்நிதோ, அனந்தம் அக்னி சந்நிதோன்னு அங்கே காலங்களில் அஸ்வத்த மரத்தினுடைய அடியிலையும் சிவாலயங்கள்லையும் விஷ்ணு ஆலயங்கள்லையும் ஜபங்கள்லாம் காத்தர அனுஷ்டானம் நிம்மதியே பண்ணுவாள். இப்போ கார்த்தால எழுந்துண்டா யார் சமாதானமாக இருக்கா? எழுந்துக்கிறதையே பரபரந்துன்னு எழுந்துக்கிறான். அப்புறம் ஓட்டமான ஓட்டம். ஏன் இப்படி ஓடுறாளே, என்னத்தினாலேன்னு நான் நினைப்பேன். அப்புறம் குதிரை சாப்பிட்ற ஓட்ஸு குடிக்கிறாளோன்னு அதனால தான் ஓடுறா. எதை சாப்பிட்றோமோ அதோட குணம் தானே இருக்கும். குதிரை சாப்பிட்ற ஓட்ஸை குடித்தா அப்புறம் குதிரை மாதிரி ஓட வேண்டியதானே. அப்புறம் சம்வாகயந்தியான் சம்வாகந்திய சமாபேதுகு நாரியோர் ருச்சிரலோச்சனாக, அழகான கண்களுடைய பெண்களாம், உத்தமி ஸ்திரீ ரத்னங்களாம், நான் முன்னாடி வரேன்னு அவளுக்கு உபச்சாரங்கள் பண்றாளாம். பரிமிருஜ்ய ததான்யோன்யம் பாயயம் திவராங்கணாக ஹயான் கஜான் கரானுஷ்டானே ததைவ சுரபே சுதானே. வாகன ரக்ஷகர்கள், வாகனங்கள் எல்லாம் பராமரிக்கிறவாள் அவளையும், ஹயானு குதிரைகளையும், கஜானு ஆனைகளையும், கரானு கரம்னா கோவேரி கழுத, உஷ்ட்ரம் அப்படின்னா ஒட்டகைகள். பழைய காலத்தில் காஞ்சி மடத்துலேயே ஒட்டகை இருந்தது. ராஜாக்கள் இருந்தாலானா அவள் வராளானா யானை வரும், குதிரை வரும், ஒட்டகை வரும். காஞ்சி மடத்துலேயே மகாபிரிவா இருந்தபோது ஒட்டகை இருந்தது. அப்புறம் ஒன்றா குறைஞ்சி போயிடுது. எங்கே போனாலும் அதெல்லாம் கூட வரும். இங்கே ரங்கராஜனுக்கும் இருந்திருக்கும் கட்டாயம், ரங்கநாதனுக்கும். இப்போ யானையும் குதிரையும் மாத்திரம் இருக்கு. ராஜா இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கும், யானையும் குதிரையும் ஒட்டகையும். ஹயான் கஜான் கரானுஷ்டானி ததைவ சுரபே சுதானே அபோஜயன் வாகனபானே தேஷாம் போஜ்யம் யதாவிதி. எல்லாருக்கும் வேண்டியதான போஜனங்கள் செய்விக்கப்பட்டு தான் அந்த யானைகளுக்கெல்லாம், அங்கே இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் இக்ஷூம்ச்ச மதுலாஜாம்ச்சே போஜயந்தி ஸ்ம வாகனானே. கரும்பு கட்டுகளாக கரும்புகளாம் வெள்ளத்தை கலந்த ஏதோ ஒரு ஆகாரம் கொடுத்தாளுங்கிறார். மதுலாஜாம்ச்சே வெள்ளத்தை கலந்து கொடுத்தா. இன்னைக்கு யானைக்கு வெள்ளம் கலந்து கொடுத்தா தான் சாப்பிடும். அது அந்த பற்ற சாத்துல வெள்ளத்தை சேர்த்து தான் கொடுப்பான். ராமாயணம் சொல்றது பாருங்க. இக்ஷும்ச்ச மதுலாஜாம்ச்சே போஜயந்தி ஸ்ம வாகனானே. அந்த யானைகளையும் குதிரைகளையும் தூண்டப்பட்டு ஆகாரம் கொடுத்தாலாம். நாஸ்வபந்தோஸ்வமாஜானான் நகஜம் குஞ்சரகிரஹா. ஒரு ஆச்சரியம், குதிரைக்காரன் குதிரையை பற்றியே கவலைப்படலையா. ஏன்னா தேவஸ்திரீக்கள்லாம் கவனிச்சுட்டு இருக்காள், அப்சரசுகள் தேவகணங்கள்லாம் விட்டார். அதனால நிம்மதியாக இருக்கான் அவன். குதிரைக்காரன் குதிரையை கவனிக்கலையா, யானைப்பாகன் யானையை கவனிக்கலையா. நாஸ்வபந்தோ அஸ்வமாஜானம் ஜானான் நகஜம் குஞ்சரகிரஹா மத்த பிரமத்த முதிதா சமூஹூ சாதவ சம்பபூ. சேனைகள்லாம் சந்தோஷமா இருந்துதான், ஒரு வேலையும் கிடையாதான். தர்பிதாக சர்வகாமைஸ்தே ரத்த சந்தன ரூஷிதாக. என்ன பண்ணிட்டு இருந்தால்னால் சேப்பு சந்தனம் பூசிண்டு ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு பாட்டு அப்சரசுகள் கானங்களில் கேட்டுட்டு இருந்தாலாம். அப்சரோகண சம்யுக்தாக சைன்யாவாச்ச முதிரையன்னே. குதிரையை ஓட்டுறவன்னோ தன் இருப்பான், குதிரையை குளிப்பாட்டுறவன்னோ தன் இருப்பான் ராஜகரத்தை.
குதிரையை பிடிச்சி கட்டுறவன் ஒருத்தன் இருப்பான். அத்தனை பேரை வச்சு சம்பளம் கொடுப்பாள் ஒரு குதிரைக்கு. இப்போவே பணக்கார இடங்களில் பெரிய ஹோட்டல்கள்லேயும் பணக்கார வீடுகள்லேயும் கார் ஓட்டுறவன் ஒருத்தன் இருப்பான், கார் துடைக்கேன்னு ஒருத்தன் இருப்பான். ஓட்டுறவன் துடைக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருப்பாள். அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பெரிய இன்ஜினியர் ஆட்டம் வந்து காரில் ஏறி உட்காருவான். அவன் கார் ஏறி ஓட்டுவானே தவிர அவன் துடைக்க மாட்டான். பெரிய இடங்களில் பெரிய கார்களை ஓட்டுறவன் துடைக்கேன்னு தனியாக ஒருத்தனை திவ்யம் நிறையா இருக்குது, பல பேருக்கு பிரயோஜனம். துடைக்கேன்னு ஒரு ஆளை போட்டிருப்பாள். அதுபோல் வால்மீகி சொன்னார், அந்த குதிரை ஓட்டுறவன் இல்லை, குதிரையை குளிப்பாட்டுறவன் இல்லை, வெறுமன குதிரையை ஓட்டின்னு வந்தால் பிடிச்சி இழுத்து கட்டுறவனுக்கே 7 அப்சர ஸ்திரீக்கள் உபச்சாரம் பண்ணினால், ஆனால் அதுக்கு மேலே குதிரையை ஓட்டுறவன், அந்த குதிரை வண்டியை பராமரிக்கிறவன், அந்த வண்டியில் போகிறவன், அவனோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா. குதிரையை இழுத்து கட்டுறவனுக்கே 7 அப்சர ஸ்திரீக்கள் உபச்சாரமாக பகலும் ராத்திரியுமா. அங்கே அந்த பசங்கள்லாம் பேசிக்கிறானா, அந்த சைன்யம் பெரிய கூட்டம். அதையும் வால்மீகி எல்லார்ட்டையும் காது கொடுப்பார். பேப்பர்காரராட்டமா எல்லார் பேசிக்கிறதையும் எடுத்து சொல்லுவார். நமக்கு பெரிய பட்டு சாதரா விரித்து பெரிய டார்மெண்ட்ரியா இந்த குதிரைக்காரங்களுக்கெல்லாம் 7 அப்சர ஸ்திரீக்கள் கை கால் பிடிச்சி விட்டுண்டு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்காலாம். இந்த படுக்கையில் இருக்கிறவன் அந்த படுக்கையில் இருக்கிறவன்ட்டு பேசுகிறானா, ஜென்ரல் ஆஸ்பத்திரி மாதிரி ஜிஹெச்சில் பேசிப்பானோன்னு ஒருத்தன் அது மாதிரி இவன் பேசுகிறானா. அவனை கூப்பிட்டு, என்னடா உபச்சாரம், பரத்வாஜர் ஏதோ ரிஷி கிராமம் காட்டில் இருக்காருன்னு நினச்சமே, அயோத்தியில் இல்லாத சுகங்கள்லாம் இங்கே இருக்கே. அடே, நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன்னு நானா. வால்மீகி அதையும் ஸ்லோகமாக எழுதியிருக்கார். என்ன தீர்மானம்டா பண்ணேன்னு அந்த படுக்கையில் இருந்தவன், நான் இனிமேல் அயோத்திக்கும் போக போகிறதில்லை, சித்திரக்கூடத்துக்கும் போக போகிறதில்லைன்னு நானா. நாய்வாயோத்தியாம் கமிஷ்யாமஹம் ந கமிஷ்யாம தண்டகானே. நான் தண்டகைக்கும் போக போகிறதில்லை, அயோத்திக்கும் போக போகிறதில்லை, இங்கேயே இருக்க போகிறேன்னா. இது தபஸுனால வந்தது, ஒரு ராத்திரிக்காக. இப்படி பேசினானே. மறுநா கார்த்தால என்னாச்சுன்னார் வால்மீகி, குதிரை போட்ட சாணத்தில் கிடந்தானா மறுநா கார்த்தால. அப்படி அப்சரசுகளால் கையை காலம் பிடிச்சி தூங்க பண்ணப்பட்டவன் மறுநாளைக்கு குதிரலாயத்தில் கிடந்தானா, அந்த மூத்திரத்திலையும் சாணத்திலையும். எல்லாம் அந்த அப்சர ஸ்திரீகள் ஒரு இத்தனை முகூர்த்தம் தானே அவ கான்ட்ராக்ட் முடிஞ்சது, ஓடி போயிட்டா. கட்டிசாத்து கூட கொடுத்ததுக்கப்புறம் கேட்ரிங்காரன் திரும்பி பார்ப்பானோ, கையில் கொடுத்தாச்சானா, ஏண்டா பாயசம் நேற்றுக்கு சரியா இல்லைன்னு கேட்டால் இடது கையை காமிச்சுட்டே போவான். ஏன்னா கட்டுசாத்தே கொடுத்தாச்சு. இனிமே வந்து அவள்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? ஒரு காஃபி கொடு, ஒரு கஞ்சி கொடுன்னா அவன் எதையும் கவனிக்க மாட்டான். கட்டுசாத்து கொடுக்குற வரைக்கும் தான் தரேன்னு சொல்லியே ஓட்டுவான். நைவாயோத்தியாம் கமிஷ்யாமஹா ந கமிஷ்யாம தண்டகானே. ஆனால் வால்மீகி சொன்னார், அவன் ஒரு விதத்தில் நல்லவன் தான். ஏன்னால் அதோட சொல்லி நிறுத்தலையா அவன். ராமனும் நன்னா இருக்கட்டும், பரதனும் நன்னா இருக்கட்டும் தானா. குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். சாமானியன கம்யூனிஸ்டாக இருந்தானா எவன் எப்படி போனா என்ன, நான் நன்னா இருக்கணும்பா. அதனால தான் அழிஞ்சு போயிடுத்து அந்த சித்தாந்தம். அவன் எப்படி வேணாலும் போட்டோம், நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. முதலாளியும் நன்னா இருக்கணும், வேலை கொடுக்குறவனும் நன்னா இருக்கணும், வேலை செய்கிறவனும் நன்னா இருக்கணும். இவங்க சொன்னானா, நான் அயோத்திக்கும் போக போகிறது இல்லை, தண்டகைக்கும் போக போகிறது இல்லை, ஆனால் என்னமோ பரதனும் ராமனும் சேர்ந்து சௌரியமாக இருக்கட்டும் அப்படின்னு. நைவாயோத்தியம் கமிஷ்யாமஹ ந கமிஷ்யாம தண்டகானி குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். இதி பாதாதோ யோதாஸ்சே ஹஸ்தியஸ்வாரோக பந்தகாஹ அநாதாஸ்தம் விதிம் லப்த்வா வாசமேதா முதைரயன்னே. இதை கேட்டுன்னு இருந்தாலும் அவனுக்கு ஆக்ஞை பண்ணக்கூடிய சேனாபதிகள்லாம் ஒரு சுகம், ஒரு உபச்சாரம் கிடச்சதுன்னதுமே பேசுறதுக்கு அளவில்லையா, பேசுறதுக்கு அளவில்லையாடா, என்னடா பேசுறேன் அப்படின்னு அதட்டினானா அவன். அடக்குவார் யாரும் இல்லையா. அநாதாஸ்துவம் விதிம் லப்துவா, கேட்க யாரும் இல்லைன்னு பேசிட்டு இருக்கே எல்லாரும் நினைச்சதெல்லாம் அப்படின்னு அங்கேருந்து சத்தம் போடுறான்னா அவனோட சூப்பர்வைசர். அநாதாஸ்தம் விதிம் லப்துவா வாச்சமேதா முதைரயன்னே. வாக்கு அடக்கி பேசு. சிலவனுக்கு டிஃபன் சாப்பிட்டா ஒரு வேகம் வந்துடும் பேசுறதுக்கு, காப்பி குடிச்சா ஒரு வேகம் வந்துடும். தஞ்சாவூர் பக்கங்கள்லாம் புகையில போட்டாலானா ஒரு வேகம் வந்துடும் பேசுறது. அது அந்த புகையில காரம் இருக்கிற வரையும் தான் இருக்கும். அப்புறம் அடங்கி போயிடுவார். அப்புறம் என்ன செய்தின்னு தானே இறங்கி வருவார் பொடி போட்டா. அதுபோல் சில பேருக்கு மதம் குடித்தா சிலவங்க ஆடுறான் பாருங்க எல்லாம் தெரியாமல். அதுபோல் சில பேருக்கு சிலதில் அது கிடைச்ச உடனேயே கண்ணை மறைக்கும், ரெண்டாவது பேச்செல்லாம் பேசுவார். அதுபோல் ஒரு ராத்திரி பரத்வாஜர் ஆதித்யம் கொடுத்தாருனதுமே என்ன பேசுகிறோம்னு தெரியலையா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கத்துறாங்கன்னா அவனோட மேலதிகாரிகள்.
அநாதாஸ்துவம் விதிம் லப்த்வா வாசமேதா முதைரயன்னே சம்பிரஹிருஷ்டா வினேதுஸ்தேன ராஸ்தத்ர சஹஸ்ரசஹ பரதஸ்யானுயாதாரஹா சொர்க்கோயமிதி சாப்ருவன்னே. அதை ஏன் கேட்கிறேன்? சொர்க்கம் போல இருக்கே. என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு புரியல. உற்சாகம் வந்ததாலும் பேச்சு கட்டுப்படாது. கச்சாப்சான்னு பேசி விடுவாள் உற்சாகத்தில். அப்புறம் நான் என்னமோ சொல்லிவிட்டேன், என்ன சொன்னேன்னு அப்புறம் நம்மளையே கேட்பாள். என்னமோ சொல்லிவிட்டேனே, என்ன சொன்னேன்னு கேட்பாள். மகான்கள் தான் ஒரே போல இருப்பாள். துக்கம் வந்தாலும் சில பேருக்கு என்ன பேசுகிறோம்னு தெரியாது. கஷ்டம் வந்தாலும் கச்சாப்சான்னு பேசி விடுவாள். சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே போல இருக்கிறவாள் மகான்கள் தான். அதனால தான் மகாந்தஸ்தே சமச்சித்தாக பிரசாந்தாக அப்படிங்கிறது பாகவதம். மகான்கள் தான். சாதுக்கள் பகவான் கூட அப்புறம் தான் விட்டாள். பாகவதத்திலே சாதுக்களுக்கு பகவானுக்கும் மேல ஒருபடி சாதுக்கள் தெரிஞ்சுக்கொண்டு விட்டார். சம்பிரஹிருஷ்டா வினேதுஸ்தே நராஸ்தத்ர சஹஸ்ரசா பரதஸ்யானுயாதாரஹா சொர்க்கோயமிதி சாப்ருவன்னி. ஆயிரக்கணக்கான பரதன் பின்னாடி வந்த பரிஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டு இது சொர்க்கமா என்னன்னு புரியலையேன்னாலாம். நிருத்யம் திஸ்ம ஹசம் திஸ்மே காயம் திஸ்ம ச சைனிகாக. சில பேர் பாட்டு பாடுறாளாம், சில பேர் ஆடுறாளாம், சில பேர் இடின்னு சிரிக்கிறாளாம். சமந்தாத் பரிதாவந்தி மால்யோபேதா சஹஸ்ரசா. எல்லா பக்கங்கள்லையும் ஓடுறாளாம். தாவந்தி பரிதாவந்தி. கழுத்தில் தேவ புஷ்பங்களால் கட்டப்பட்ட அப்சரசுகளால் போட்ட மாலைகளோடு ஓடினாலாம். சமந்தாத் பரிதாவந்தி. எல்லாத்தையும் உருட்டிண்டு சத்தப்படுத்திண்டு இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. மால்யோபேதா சஹஸ்ரசா ததோ புக்தவதாம் தேஷாம் ததன்னம் அமிர்தோபமம் திவ்யானுத்வீக்ஷ பக்யாம் ஸ்தான் அபவத் பக்ஷணே மதிஹி. அமிர்தத்துக்கு சமானமான அந்த ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு இன்னும் எப்போ கிடைக்குமோ திரும்ப இதுன்னு மேலே மேலே சாப்பிட ஆசைப்பட்டாலாம் சாப்பாட்டு ரசிக்கால். எதுக்காக இதெல்லாம் சொல்கிறார் வால்மீகினால்? சாப்பாடு போடுறதுல அவ்வளவு புண்ணியம் இருக்கு. அன்னோதக சமம் தானம். அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் கிடையாது. அதுலேயும் பரத்வாஜர் போல ராமாயணத்தில் அன்னம் போட்டவாள் யாரும் கிடையாது. பரதனோடு வந்த அத்தனை சைன்யத்துக்கும் அயோத்தி ஜனங்களுக்கும் சாப்பாடு போட்டார் இந்த பக்கம். அந்த பக்கம் ராமனோடு திரும்பி வரக்கூடிய கிஷ்கிந்தா வானரர்கள், விபீஷனோட வரக்கூடிய லங்கா ராட்சசர்கள் எல்லாரையும் இங்கே வந்து ஆகாரம் பண்ணிட்டு தான் அயோத்திக்கு போகணும்னு விட்டார். அதனால சுவாமி ஒரு வேளை அங்கே தங்கி ஆகாரம் பண்ணிட்டு தான் அயோத்திக்குள்ளே வரார். புஷ்பக விமானத்தில் வந்தவர் நேர பரத்வாஜரை வந்து நமஸ்கரிக்கிறார். இந்த அக்னிஹோத்திரியை நமஸ்காரம் பண்ணிட்டு வனவாசம் கிளம்பினோம். 14 வருஷம் நிர்விக்னமாக முடிஞ்சுது. லக்ஷ்மணா சீதே, அதனால இந்த அக்னிஹோத்திரிக்கு திரும்ப நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம்னு நேராக அயோத்தி போக வேண்டிய விமானத்தை பிரயாகையில் பரத்வாஜாசிரமத்தில் இறக்கினார். இந்த அக்னிஹோத்திரியோட ஆசீர்வாதம் தான் நம்ம ஆரோக்கியமாக திரும்பி போகிறோம். கும்பகர்ண வதம், நாகபாசங்கள்லேருந்தெல்லாம் விடுபட்டு எத்தனை ஆபத்துகள். ராவணவத பர்யந்தம் ராமலக்ஷ்மணாளுக்கு அவ்வளவு ஆபத்துகள் எல்லாம் நிவர்த்தியானது இந்த அக்னிஹோத்திரியோட ஆசீர்வாதத்தினாலேங்கிறார். ஏன்னா அக்னிஹோத்திரின்னா அவ்வளவு பெருமை. நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். பரத்வாஜர்கிட்ட வரேன். உடனே பரத்வாஜர் சொல்கிறார், அத்தனை பேருக்கு இங்கே ஆதித்யம் கொடுப்பேன், சாப்பிட்டு போகணுங்கிறார். இதை சொல்லி எங்கள் பெரியவா சொல்லுவாள், பரத்வாஜர் அப்படி ராமாயணத்தில் உள்ள அத்தனை கதாபாத்திரத்துக்கும் யானை குதிரைக்கு உள்பட சாப்பாடு போட்டவாள். அதனால் பாரத்வாஜ கோத்திரம்னு சொன்னால் 4 பேருக்காவது சாப்பாடு போடணும் அப்படின்பா எங்கள் பெரியவா. ஒரு கதையை சொல்லிட்டு உடனே ஒரு தர்மத்தில் நம்மளை இன்சிஸ்ட் பண்ணுவாள். பாரத்வாஜ கோத்திரம்னா கட்டாயம் சாப்பாடு போடணும், அன்னதானம் பண்ணணும். ஒரு துவாதசி, ஒரு பிருந்தாவன துவாதசிக்காவது 2 பிராமணால் கூட்டு சாப்பாடு போடணும். வெறுமனை பீத்திக்க கூடாது. நான் பாரத்வாஜ கோத்திரம், பார்லபாதி பாரத்வாஜம், பார்லபாதி பாரத்வாஜம்னு சில பேர் பீத்திப்பா. கோத்திரம் தெரிஞ்சால் சொல்கிறேன், இப்போ கோத்திரமே தெரியாது, அதனால் அதை பற்றி கவலை இல்லை. கோத்திரம்னு தெரிஞ்சால் பாரத்வாஜ கோத்திரம்னா ஒரு பெருமையாக இருப்பா. ஏன்னா பெரிய கூட்டமாக அது. பார்லபாதி பாரத்வாஜம்பா. அதுபோல் கௌசிக கோத்திரமும் நிறைய இருக்கும். காஷ்யப கோத்திரம் அதெல்லாம் நிறையா இருக்கிற கோத்திரம். எங்கள் கோத்திரங்கள்லாம் 1% தான் இருக்கா. மௌத்கல்ய கோத்திரம் இது மாதிரி அபூர்வமான சில கோத்திரங்கள்லாம் ஒரு கிராமம், ஒரு குடும்பம் அது மாதிரி தான் இருக்கா. பெரும்பாலும் பாரத்வாஜம் காஷ்யப கோத்திரங்கள்லாம் நிறையா பேர் இருப்பா. கௌசிக கோத்திரங்கள்லாம் பாரத்வாஜ கோத்திரம்னு சொன்னால் போகாது. நான் எச்ச கையால் காக்கா ஓட்டாமல் நான் பாரத்வாஜ கோத்திரம்னு சொன்னானடா. பரத்வாஜருக்கே குறைச்சல. கோத்திரம்னு சொன்னால் அந்த வழியில் வந்த வாழ்னு அர்த்தம். அப்போது 4 பேருக்காவது சாப்பாடு போடணும், பரத்வாஜர் அப்படி போட்டிருக்காருன்னு சொல்லுவார். நம்ம ஆசிரமத்திலையும் ராமாசிரமத்திலையும் ராமநவமி அன்னைக்கும் 2000 பேருக்கு அன்னதானம் நடக்கிறது. வருஷா வருஷம் நடக்கிறது. அதுபோல் கோகுலாஷ்டமியிலையும் நடக்கிறது.
புண்ணிய காலங்கள்லாம் அப்பப்போ 1000 பேர் 2000 பேருக்கு நம்ம ஆசிரமம் தொடங்கி பல பேருக்கு, அதுபோல் பிராமணாளுக்கெல்லாம் மூட்டை மூட்டையாக அரிசியும் பருப்பும் வெள்ளமும் அவள் குடும்பத்துக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள், தலைக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு பெருமான மளிகை சாமான்கள், ஒரு 50 பேர் 100 பேர்னு கொடுக்க. கொரோனா நேரங்கள்லாம் 108 பேரை உட்காத்தி வச்சு வெளியிலலாம் நம்ம ஆசிரமத்தில் புருஷ சூக்த சொல்லி பகவானுக்கு பிரீத்தியாக 108 பேருக்கு கொடுத்தோம். ஒருத்தருக்கு 3000னா 100 பேருக்கு என்னாச்சு பாருங்க. ஒரு தரையும் ராமநவமிக்கும் கோகுலாஷ்டமிக்கும் எல்லாம் ராமர் கொடுக்குறா. நம்ம ஆசிரமத்தில் நடக்கிறது நான் பண்ணுறேங்கிறதுக்காக சொல்லலே, எல்லாம் ராமருடைய அனுகிரகம். அப்படி இது வரையும் ஒரு 1000 பேருக்கு மேலே 1100 பேருக்கு மேலே கொடுத்துருப்பேங்கிறார். அந்த கடையிலேருந்து சாமி என்ன நடக்கிறது அங்கே அடிக்கடி வாங்குறீங்களே, இது வரையும் ஒரு 1000 பேருக்கு மேலே வாங்கியிருப்பேங்கிறார். அந்த கடைக்கு கொடுக்குறவர் நான் சொல்லுவேன், அங்கே ராமர் வந்திருக்கார் ஆசிரமத்திலே, அவர் கொடுக்குறார். எல்லாரையும் வாழ வைக்கிற ராமர் அவர் பார்த்து இந்த தர்மங்களெல்லாம் நடத்திக்கிறாள். நான் சாட்சியாக இருக்கேன். இந்த ஆசிரமத்தை ஒரு மண்டபம் கட்டடம்னு இருந்தால் பூட்டி திறக்க ஒரு ஆள் இருப்பாளோன்னு, அதுபோல் ராமர் என்ன வச்சுருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த பூட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும் விளக்கேற்றுறதுக்கும் ஒரு இடம்னு இருந்தால் அதுக்கு ஒருத்தர் இருப்பாளோணும். அதுபோல் இந்த ராமாசிரமம் ஸ்ரீரங்கத்தில் நம்மளை வச்சிருக்காள். ராமரே நடத்திக்கிறாள். இந்த 5-6 வருஷமாக உற்சவம் நடக்கிறது. ஒரு நாள் ஏகதின லட்சார்ச்சனை, வருஷம் ராமநவமியில் இந்த உற்சவத்தில் ஏகதின லட்சார்ச்சனை 500 கிலோவுக்கு மேலே புஷ்பங்கள் வாங்கி 25 பேரை கொண்டு ஒரே பகலில் ஒரு வேலையிலேயே நடக்கிறது. 7 மணிக்கு ஆரம்பித்தா 11:30 தீபாராதன். அதுபோல் லட்சார்ச்சனை, புஷ்ப மலையில் இருப்பார் நம்ம ராமர். அதுபோல் கோகுலாஷ்டமியிலையும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால லட்சார்ச்சனை நடக்கிறது. எப்பவும் 2 சப்தாகங்கள் நடக்கும். இதே போல் 2000 பேருக்கு அன்னதானங்கள், பிராமண பூஜனங்கள் எல்லாமே நடக்கிறது. இங்கேயே நடக்கிறது. பரத்வாஜ ஆசிரமத்தினுடைய ஆதித்யம் இப்போதைக்கு பிரவச்சனம். இன்னொரு 5-6 ஸ்லோகம் இருக்குது. நாளைக்கு அதை சொல்லிவிட்டு பரதன் சித்திரக்கூடம் கிளம்பி போகிறார். அந்த கதையெல்லாம் நாளைக்கு மேலே வரும். பரத்வாஜர் அப்படி அன்னதானங்கள் பண்ணினார். அக்னிஹோத்திரத்தோட தபஸ் அந்த பலனாலே அவரால் இப்படி செய்ய முடிஞ்சது. பெரிய சைன்யத்துக்கும் ஆகாரம் போட்டு நமக்கும் அப்படி சொல்லிக்கணுமானா தைரியமாக சொல்லிக்கலாம். வாஜபேயம், கருட ஜெயனம், அக்னிஹோத்ராதி கர்மாக்கள் பண்ணதோட பலன் ஆசிரமம் எல்லாரும் கட்ட முடியுமா? எல்லாரும் இது போல் தர்மங்களை செய்ய முடியுமா? நிரந்தரமாக செய்ய முடியுமா? குவான்டிட்டி முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி முக்கியம் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் தொடர்ந்து நடக்கிறது. மாதம் சப்தாகம்னா 2வது குறைச்செல்லாம் நடக்கிறது. 30 பாராயணம் நடக்கிறது வருஷத்துக்கு. மாதம் 12 தான். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் தான். ஆனால் 30 பாராயணத்துக்கு மேலே நடக்கிறது. ராமநவமின்னா 2 நவாகம், கோகுலாஷ்டமின்னா 2 சப்தாகம். ஒரு கோகுலாஷ்டமியில் 3 சப்தாகம் நடந்தது. 30 நாளில் 21னா சப்தாகமாகவே இருந்தது. அதெல்லாம் யாரால் நடக்கிறது? இந்த ஆசிரமத்தில் எல்லாம் யஜ்ஞத்தோட பலன். இந்த இடமும் ஆரம்பித்து இப்போ பசுபந்தங்கள், தரிசபூர்ணமாச இஷ்டி எல்லாம் பண்ணி தான் இந்த ஆசிரமம் தொடங்கினது. முதல் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆசிரமத்தில் யஜ்யந்தான். யஜ்யசாலை இது தேவயஜனம்னு பேர். தேவதைகளை பூஜிக்கிற இடம். இப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் ராமாசிரமம், ராமர் வந்தார், தொடர்ந்து நடந்துருக்கு ராமநவமி உற்சவம். அந்த ரீதியில் யஜ்யத்தோட பலன். அதனால் தர்மம் நிறைய பண்ண ராமருடைய அனுகிரகம், எல்லா பாக்கியங்களும் நமக்கு சங்கல்பிச்சா நடக்கிறது. அது ராமருடைய அனுகிரகம், யஜ்ஞேஸ்வரருடைய அனுகிரகம். வாஜபேய பர்யந்தம் அப்படி தான் நடத்தின்றால் ராமன். நமக்கு மனுஷ பலம் கிடையாது, ரொம்ப குறைவு தான். பக்தால்லாம் உண்டு, ஈடுபாடு உண்டு. ஆனால் தெய்வ பலம் தான் அதிகம். மகாகணபதியும் ஸ்ரீராமரையும் தான் சங்கல்பித்து ஒரு யஜ்யமும் தொடங்கிறது. நான் இதில் கலந்துக்கிறவாள் என்னோட ஈடுபாடு உள்ள வாழ்க்கையே சொல்லுவேனா? நீங்கள்லாம் என்ன நம்பியிருக்கேன்னு சொல்கிறேன், நான் பகவானை நம்பியிருக்கேன், நான் அப்படி தான் இருக்கடா. நான் நீங்கள்லாம் இருக்கேள் பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லக்கூடாது. சிஷ்யாள்கிட்ட சொல்கிறது, ராமன் இருக்கார் ரட்சிப்பார்னு நான் அப்படி தான் இருக்கடா. நீங்கள்லாம் ராமன் மனசில் தோண பண்ணி என்ன பண்ணுறாலோ அப்படி கலந்துக்கணும்னு தான் ஒரு யஜ்யத்திலையும் சொல்லுவேன். நீ வரையிருந்தால் அப்படி தான் ராமன் நம்மளை வச்சுருக்கா, பராதீனமாக இல்லாமல். ராமானுகிரகத்தில் இங்கேயே நடத்தின்னு இருக்கா போல். ஒரு இடத்துல போய் ராமநவமியில் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு விதம். நம்ம இடத்துலையே ராமநவமி உற்சவத்தை கொண்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. பல இடத்துல போய் ராமநவமி நடத்துகிற இடங்கள்லாம் ஏக்கமாக இருக்கும். ராமன் அப்படி கொண்டாடுறாலே, நம்ம கதை சொல்ல வந்திருக்கோம், பாக்கியம். ஆனாலும் அந்த உற்சவத்தை நம்பாத்தில் கொண்டாட வேண்டாமா, நம்ம இடத்துல கொண்டாட வேண்டாமான்னு ஆசைப்பட்டேன். அது ஸ்ரீரங்கத்தில் இப்படி ஒரு ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. இனி ராமநவமிக்கு வெளியில் கதை உண்டான்னா கிடையாது, அது முடிஞ்சு போயிடுது. அந்த அத்தியாயம் முடிஞ்சு போயிடுது. ராமநவமியில் போயோ கோகுலாஷ்டமியில் போயோ வெளியில் பிரவச்சனம்ங்கிறது பெரும்பாலுமே குறைஞ்சு போயிடுது. இங்கேருந்து தான் பிரவச்சனங்கள் நடந்துருக்கு. அதுலேயும் ராமநவமின்னா அது ராமாசிரமம். இங்கே இல்லாமல் வேறு எங்கே நான் இருக்கிறது? ராமர் இங்கே குடிகொண்டு இருக்கார் பூர்ண சாநித்தியத்தோடு. ரங்கநாதனுடைய பக்தர்.
ஸ்ரீரங்கம் அந்த திவ்ய தம்பதிகளோட அனுகிரகமும் ராமானுகிரகத்தினாலேயும் இப்படி நவாகங்கள் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி 4 நாள் பாராயணம் நவாகத்தில் ஆகிருக்கு. நாளைக்கு மேலே கிஷ்கிந்தா காண்டம், ஹனுமார் வந்துடுறார் வெள்ளிக்கிழமை. கரெக்டாக சனிக்கிழமை சுந்தரகாண்டம். சனிக்கிழமையில் அழகாக சுந்தரகாண்டம் வடமாலை தெரிஞ்சாதங்கள்லாம் ஹனுமாருக்கு நிவேதனம் பண்ணி, இங்கே ஆசிரமத்தில் 5-6 ஹனுமார் இருக்கா. எல்லாருக்கும் வடமாலை உண்டு நம்ம ஆசிரமத்தில். அவருக்கா வாளுக்கெல்லாம் சார்த்தி சுந்தரகாண்ட பாராயணங்கள்லாம் நடக்கிறது. ராமநவமி உற்சவம் இப்போ 4 நாள் ஆயிருக்கு. 18 நாளில் 4 நாள் ஆயிருக்கு. இன்னும் 14 நாள் பிரவச்சனங்கள் இருக்குது. மேற்கொண்டு ராமநவமி புண்ணிய காலங்கள்லாம் இருக்குது. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். இதில் பார்க்குறவாள் யாருக்கு முடிஞ்சதோ ராமநவமி அன்னைக்கு கூட வரலாம். முடிஞ்சவாள் வந்து ஒரு நாளைக்கு இங்கே ராமாசிரமத்தில் கலந்துட்டு பிரசாதம் எடுத்துக்கலாம். அதுபோல் அன்னதானங்கள் எல்லாமும் கலந்துக்கலாம். ஸ்ரீராமருடைய நீங்களும் 10 பேருக்கு கொடுக்கலாம். 2000 பேர் கொடுக்குறதானா நாங்கள் 10 பேர் கொடுத்தா நீங்கள்லாம் 10 பேருக்கு கொடுக்கலாம். அப்படி சொல்கிறேன், கலந்துக்கலாம். ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பாலான் ஸ்வகீயான் தவசன்னிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராணரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே தே நாராயண 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 ஸ்ரீநீலகண்டாய விஷத்வஜாய ஸ்ரக்கந்தபஸ்மாத்யபிஷோபிதாய சுபுத்ரதாராதி சுபாக்யதாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. महादेव 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 மகாதேவா. இன்றைக்கி குருவாரம் கிருத்திகையும் கூட. அதனால் சுவாமிநாத பஞ்சகம் இங்கே பெரியவாள் பண்ணதை சொல்லிவிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி குருவாரம் கிருத்திகை. குருவாய் வருவாய் அருள்வாயின்னு குரு ஸ்வரூபம் சுவாமிநாதன். ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ. ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ ருத்ராட்சதாரின் நமஸ்தே. ரௌத்ரரோகம் ஹரத்வம் புராரேர்குரோம் மே ராகேந்து வக்திரம் பவந்தம் மாரரூபம் குமாரம் பஜே காமரூபம் மாம் பாஹி ரோகாதகோராத் மங்களாபாங்கபாதேன பங்காஸ்வராணாம் காலாச்ச துஷ்பாககூலாத் காலகாலஸ்ய சூனும் பஜே கிராந்தசானும். हे स्वामिनाथार्थ बंधो ब्रह्मादयो यस्य शिष्याः ब्रह्मपुत्रा गिरौ यस्य सोपानभूताः सैन्यं सुराश्चापि सर्वे सामवेदादिगेयं भजे कार्तिकेयं. हे स्वामिनाथार्थ बंधो काषाय संवीतगात्रं कामरोगादि संहारि भिक्षान्न पात्रं कारुण्य संपूर्ण नेत्रम शक्तिहस्तं पवित्रं भजे शंभुपुत्रं. हे स्वामिनाथार्थ बंधो श्री स्वामी शैले वसंतं साधु संघस्य रोगान् सदा संहरन्तं ओंकार तत्त्वं वदन्तं शंभुकर्णेह संतं भजेहं शिशुन्तं. हे स्वामिनाथार्थ बंधो स्तोत्रं कृतं चित्रचित्रं दीक्षितानन्तरामेण सर्वार्थसिद्ध्यै दीक्षितानन्तरामेण सर्वार्थसिद्ध्यै भक्त्या पठेद्यः प्रभाते देवदेवप्रसादाद् लभेताष्टसिद्धिं. देवदेवप्रसादाद् लभेताष्टसिद्धिं. हे स्वामिनाथार्थ बंधो भस्मलिप्तांग गांगेय कारुण्य सिंधो. हे स्वामिनाथार्थ बंधो. वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी की जय. जानकी कांत स्मरणं
சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.